வேத புஸ்தகங்களை யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்துக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை அப்படின்ற வார்த்தையை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சோதனைனா என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகருக்கு சில குழப்பங்கள் உண்டு. சோதனைனா என்ன, யார் நம்மை சோதிப்பார், எங்கிருந்து சோதனை வரும். அதிகமாகவே நாம் இதை ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு வார்த்தை சோதனை அப்படின்றது. சில வேளையில் விளங்கிக்காமலே நம்ம சொல்கிற வார்த்தை, அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை, நம்ம வாழ்க்கையில் விரும்பாத வார்த்தை இது சோதனை அப்படின்றது. அப்போ சோதனைனா என்ன, இது எங்கேருந்து வருது, யார் சோதிக்கப்படுகிறார்கள், எப்படி சோதனை வருது. 2 வசனங்களை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இதில் ஏன் இதை நம்ம இவ்வளோ கருத்தாக படிக்கணும் அப்படின்றது விளங்கி கொள்ளலாம். அதே யாக்கோபு 1 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு இருக்கா. அப்போ உங்களுக்கு என்ன விளங்கியிருக்கு இதில்? தேவன் யாரையும் என்ன பண்ணுறதில்ல சொல்லுங்க, சோதிக்கிறதில்ல. சரி, இன்னொரு வசனம் காட்டுறேன். யோபு 23:10 அதில் வாசிக்கிறோம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். என்ன பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறது இல்லைன்னு போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் வந்தால் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இப்போ என்ன இது, கர்த்தர் என்ன தான் பண்ணுறாரு? இது ஒரு இடத்துல சோதிக்கிறாருன்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல சோதிக்கிறது இல்லைன்னு போட்டிருக்கிறது. இது என்ன இது பாருங்கள். இந்த குழப்பத்துக்காக தான் ஆரம்பத்தில் இதை தெளிவுபடுத்துகிறேன். சோதனை அப்படின்ற வார்த்தையை தமிழில் ஒரே பதமாக சோதனை சோதனைன்னு எழுதியிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஆனால் சோதனை அப்படின்ற வார்த்தை தமிழில் அநேக அர்த்தங்கள் உள்ளது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தி 2 வார்த்தை போட்டு எழுதியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோதனை என்பது 3 திசைகள்லேருந்து ஒரு மனுஷனை தேடி வருது. முதலாவது, இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்கணும். யாக்கோபு 1:13-14 அதில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் சோதிக்கிறது இல்லை, ஆனால் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ சோதனை என்பது முதலாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய பொறுப்பு. அது அங்கிருந்தான் வருது. அவனவன் தன் தன் இச்சைகளால் சிக்குண்டு இழுக்கப்படுகிறான், அதனால தான் அவன் சோதிக்கப்படுறான். அப்போது சோதனைக்கு முதல்ல நாம் தான் காரணம். நம்ம சிந்தனை, நம்முடைய இச்சைகள், நம்முடைய ஆசைகளே நமக்கு வலையாக நம்மளை சோதிக்குது. இது முதல். 2வது, சோதனை எப்படி வருது? நீங்கள் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கும் போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இது 2வது விதமான சோதனை. இது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசினால் வரும் சோதனை. சரிங்களா? பிசாசு சோதிப்பானா? கண்டிப்பாக சோதிப்பான். எப்படி சோதித்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு இயேசுவை சோதித்தான். அவன் சோதனைக்காரன் என்றே அழைக்கப்படுகிறான். இப்போ அவன் மூலமாக சோதனை வருது. அவன் மூலமாக சோதனை வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னு சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிசாசு கொடுக்குற சோதனையில் கர்த்தர் காவலாளியாக இருக்கிறார். அப்போது திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் தடுக்கவும் செய்கிறாரு, தப்பித்து செல்ல என்னவும் செய்கிறாரு, வழியையும் உண்டாக்குறாரு. இதை நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில் படிக்கலாம். அவன் யோபுவை தொடுவதற்கு முன்பதாக
ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், நீ உண்மை சும்மாவா விருதாவா உண்மை தேடுகிறான், அவனை சுற்றிலும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல். அப்போது நீர் அவனுடைய எல்லாவற்றையும் அவனுக்கு அவனுடைய ஆஸ்திகளெல்லாம் நீர் தொட்டுப்பாரோ, அப்போ உண்மை சேவிக்கிறானா இல்லையான்னு சொல்லி தேவனிடத்தில் பிசாசு சவால் விடுறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நான் வேலி எடுக்கிறேன், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் தொடு. உடனே அவன் போகிறான், எல்லாம் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து போடுறான். அழித்து போட்டால் இவன் அந்த சோதனையை சகிச்சுக்கிட்டு யோபு கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கான். பிசாசு திரும்ப தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருகிறான். கர்த்தர் கேட்குறாரு, என்னப்பா நீ கேட்ட, நான் எல்லா காம்பவுண்ட்லாம் திறந்து விட்டேன், நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட, இப்போ அவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், சும்மாவா அவன் தேடுறான், ஆராதிக்கிறான். தோலுக்கு தோல் சோதனை. ஜீவனுக்கு ஈடாக ஒரு மனுஷன் எதையும் கொடுப்பான். அவன் மேலே உடம்பு மேலே கை வச்சா அவனுக்கு ஏதாவது வியாதி வந்தால் அவன் நிச்சயமாக அவன் நிந்திப்பான். கர்த்தர் சொல்கிறார், ஓகே நீ அவனுடைய சரீரத்தை நீ வந்து தொடலாம், ஆனால் அவன் ஜீவன் மேல் உனக்கு கை வைக்க என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போது அடுத்த லெவல் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது பிசாசு சோதிக்கிறான் அப்படின்னா கூட நீங்கள் பிசாசு பார்த்து பயப்பட வேணாம். ஏன்னா அதற்கு மேலே ஆளுகை செய்கிற ஒரு கர்த்தர் மேலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உத்தரவு இல்லாமல் அவன் நம்முடைய ஜீவனை தொட முடியாது. அப்போ இது மாதிரி பார்க்குறோமோ, அப்போ முதலாவது சுய இச்சைகளினால் வர்ற சோதனை, ரெண்டாவது பிசாசினால் வரும் சோதனை, மூன்றாவது ஒரு சோதனை தான் நம்ம யோபுல படித்தோம். யோபு 23:10 நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக என்ன செய்வேன், விளங்குவேன். இந்த இடத்துல சோதனைன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் போட்டிருக்கு, he knows the way that I take, when he has tried me I shall come forth as gold. அது ட்ரைட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நமக்கு ரொம்ப விளங்குற வார்த்தை என்னென்னா, ஆஃப்டர் he has tested me I will come forth as gold. இதையும் நம்ம சோதனைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சோதனை வந்து பிசாசுன்னு கொடுக்குற சோதனைக்கும் மாம்சத்திலேருந்து வர்ற சோதனைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது உங்களுக்கு காமிக்கிறேன். யாக்கோபு 1:14 வந்தீங்கன்னா, தேவன் எப்படி சோதிக்க மாட்டார்னு அங்கே கிளியராக இருக்குது. அங்கே வாசிக்கிறோம், தேவன் வந்து பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். இன்னொரு விதமாக சொன்னால், தேவனுடைய சோதனை நம்மை அழிக்காது. நம்மளை அழிக்கிறது வந்து ஆண்டவருடைய சோதனையினுடைய நோக்கம் அல்ல. நம்மளை அவமானப்படுத்துறது, நம்மளை நொறுக்கிறது, நம்மளை உடைச்சிடுறது, அது அவருடைய நோக்கம் அல்ல. தேவன் ஒரு மனுஷனை ஏன் சோதிக்கிறார்னா, அவன் சோதிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இருந்ததை பார்க்கிலும் சோதனைக்கு பின்பாக இன்னும் சிறப்பாக மாறதான் கடவுள் சோதிக்கிறார். அதனால தான் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன், பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காட்ஸ் டெஸ்டிங் ஆக்சுவலி மேக்ஸ் அஸ் பெட்டர். அப்போது இந்த டெம்ப்டேஷன் வேறு, டெஸ்டிங் வேறு. டெம்ப்டேஷன் வந்து பிசாசு எதுக்கு வர்றான்னா, கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அவனுடைய இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படியாவது அதில் அழிஞ்சு போனோம் அப்படின்னு தான் வர்றான். ஆனால் தேவனோ நமக்கு சோதனை அனுப்பும்போது எதுக்கு கொண்டு வர்றாருன்னா, நம்மளை அழிப்பதற்கல்ல, நம்மளை அலங்கரிப்பதற்காக தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். இப்போது ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சோதனை சாவடின்னு வச்சுருக்காங்கல்ல, அப்படின்னா அர்த்தம் என்ன? சோதனை சாவடியில் நிறுத்தினோடனே உள்ளவங்கள சுட்டு போட்டுருவாங்களா? உள்ள இருக்கவங்களெல்லாம் நிறுத்தினவங்க அத்தனை பேரும் காலி அப்படியா? ஏன் நீங்கள் பயப்படாமல் போய் வண்டி நிறுத்துறீங்க? நிறைய பேர் ஏன் நிற்கிறீங்க? டெஸ்ட் பண்ணிக்கப்பா, பரவாயில்ல, டெஸ்ட் பண்ணிக்கோ, டெஸ்ட் இட் ஆகும், நோ ப்ராப்ளம். டெஸ்ட் பண்ணி சரி சார் போயிட்டாங்க சார், அவ்வளோதான், கோ. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த லாரிங்களெல்லாம் கொண்டு போய் அல்லது அந்த டூரிஸ்ட் வண்டிங்களெல்லாம் கொண்டு போய் எஃப்சி பண்ணுறதுக்குன்னு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த எஃப்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்ட்டை பூசா அடித்து ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து பிரேக் எல்லாம் செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு என்ன சிக்னேச்சர் போட்டுருவார்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வண்டி என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக எங்கே வேணால் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். இதுதான் டெஸ்டிங். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணும்போது he makes us better. அவர் நம்மளை இன்னும் முன்பை காட்டிலும் சீரும் சிறப்புமாக கற்று நம்மளை மாற்றிடுவார். அல்லேலூயா. பிசாசு அப்படி வரமாட்டான். அவன் வர்றதே அப்படின்னா, வண்டி அவன் கையில் கொடுத்தீங்க, அக்கு வேறு ஆணி வர பிச்சு கொண்டு வந்து கையில் கொடுத்துருவான். சொல்கிறது புரியுதா? அதான் எங்கேயாவது மோதி விட்டு பதுக்கு மோதிச்சு இடிச்சிருச்சு அப்படின்றதுல சந்தோஷப்படுவான், பரவாயில்ல இடிச்சிட்டேன் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மை சோதித்து பொன்னாக விளங்க பண்ணுவார். இந்த சோதனையிலிருந்து ஒருவராலும் தப்பிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோன்னா, தாம் நேசிக்கிற பிள்ளைகள் அவர் சிட்சிக்கிறாரு, சோதிக்கிறாரு, அவர்களை சுத்த பொண்ணாக விளங்க பண்ணுறாரு. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும்
நம்முடைய சுய இச்சைகள்லேருந்து நமக்கு சோதனை வரதான் செய்யும். பிசாசும் நம்மை எதிராளியாக சோதனைக்காரனாக நம்மளை சுற்றி வந்துட்டே தான் இருக்கான். ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நம்மளை தீங்குக்கு தள்ளும்படி அவன் எப்போவுமே வகை தேடுறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிற ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் மாம்சத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் சோதனையில் யாருமே தப்பிக்க முடியாது. என்ன பாஸ்டர் ஆரம்பமே இப்படி பண்ணிட்டீங்க? நான் அதான் உண்மை. அதில் யாரும் தப்பிச்சதும் இல்லை, தப்பிக்கவும் முடியாது. உங்களுக்கு பைபிள்லேருந்து கொஞ்சம் உதாரணங்களை காட்டினா 7 உதாரணம் காட்டுறேன். இவங்கெல்லாம் தப்பிச்சது கிடையாது. இவங்கெல்லாம் ரொம்ப நம்மளோட நல்லவங்க, ரொம்ப பாக்கியசாலிங்க, ஆனாலும் தப்பிச்சதில்லை. உதாரணத்துக்கு முதல் உதாரணம் ஆதாம் ஏவாள். தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி அவங்க சிருஷ்டிக்கப்பட்டாங்க. தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள். தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தார்கள். சரியா? முதல் பெற்றோர், அட பாவம் முதல் பெற்றோர் இவங்களை விட்டுறலாம், பாவம் இவங்களுக்கெல்லாம் வேணாம் பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர் கை விட்டாரா? இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? சோதனை இருக்கத்தான் செய்தது. சரி, கொஞ்சம் அப்படியே வாசித்துட்டு வாங்க. ஆபிரகாம் தேவனோடு நண்பனை போல பேசினாராம். அவர் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர். என்ன சரி, நம்ம ஃப்ரெண்டு தான், எக்ஸாம் எழுத அவனை அந்த பக்கம் ஓடிடு அப்படின்னு விட்டார் ஆண்டவர். பிடிச்சி வச்சு உன்னுடைய செல்லகுமாரன், ஒரே பேரான குமாரன், நேசபுத்திரன் கொண்டு பலியிடு, நீ என்னை கீழ்படுறியா இல்லையான்னு பார்க்கலாம். டெஸ்டிங்கில் போட்டார். யாருக்கு? ஆபிரகாம் முற்பிதா, அவருக்கும் டெஸ்டிங். சரி, 2வது கேரக்டர். 3வது கேரக்டர் பாருங்கள். யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகின மனுஷன். அவனை கொத்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளோ உத்தமன். என்ன தனக்காகவும் ஜோம் பண்ணிக்கிட்டாரு, கண்ணை உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு, பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருந்தார். அவர் வாயினால் பாவமே செய்யலை. தன்னுடைய கைகளை சுத்தத்தில் அப்படியே கழுவி வச்சுருந்தார். அப்பா நீ ரொம்ப சுத்தம்பா, நீ எல்லாம் ஒன்றும் பக்கத்தில் யாரும் வர முடியாது, உனக்கெல்லாம் எக்ஸாமே வேணாம்ப்பா, பரவாயில்ல நான் பாஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விட்டாரா? இல்லைங்க பாப்பா, நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கோ டு த டெஸ்ட் லேப், சோதித்த பின் பொன்னாக வழங்குவேன். யோபும் என்ன பண்ண முடியல? என்ன பேச மாட்டேங்கிறீங்க, பயமாயிட்டோ? சரி, யோபும் தப்பிக்க முடியல. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், என்னுடைய வலது கரம் அப்படின்னு சொன்னார். வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்காக ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் ஆண்டவர் காமிச்சு அவங்கள விடுதலை பண்ணார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், உங்களை மற்ற ஜனங்கள்லேருந்து பிரித்தெடுத்தேன்லாம் இவங்களை பற்றி பயங்கரமாக பேசினார் ஆண்டவர். அப்போ இவங்களாம் அப்போ நமக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே எக்ஸாம் தான் எல்லாருக்கும். அவங்கள என்ன பண்ணார்னா 40 வருஷம் எக்ஸாம் எழுத விட்டார். 40 years. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா அது உண்மை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 40 வருஷம் வனாந்திரத்தில் விட்டு அவனை சோதித்தாராம். என்ன சோதித்தார்னா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தினார் என்பதை வழியை நினைச்சுப்பார், உன்னை சோதிக்கும்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடையாது? எக்ஸம்ஷன் கிடையாது, எக்ஸம்ஷனே கிடையாது. சரி, இன்னொருத்தர் இருந்தார் புதிய ஏற்பாட்டில். அவர் பேர் பிரதான அப்போஸ்தலன். அவர் தண்டி மேலாம் நடந்திருக்காரு. அவர் நிழல் பட்டெல்லாம் நிறைய பேர் சுகமாக இருக்காங்க. புரியுதுங்களா? மருவமலையில் இயேசுவை பார்த்தவர், அவர் மோசையை பார்த்தாரு, அவர் எலியாவெல்லாம் பார்த்துட்டு வந்தவர். லேசுப்பட்ட ஆள் கிடையாது அவர், பெரிய ஆள் அவர். என்ன அவருக்காக இயேசுவே டேக்ஸ் கட்டினார். நம்ம ரொம்ப தோஸ்துப்பா, நீனு உனக்கெல்லாம் எக்ஸாம் கிடையாது, நீ அந்த பக்கம் ஓடிடு அப்படின்னாரா? அவனை பார்த்து சொன்னார், பிசாசு உன்னை சொலகினால் புடைக்கும்படி என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன்னுடைய விசுவாசம் வழுவி போகாதபடி நான் உனக்காக என்ன பண்ணேன்? வேண்டிக் கொண்டேன். நான் ஜோம் பண்ணது இருக்கட்டும், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜோம் பண்ணுனார். சொல்கிறது புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ யாரும் தப்பிக்கலை, பேதுரும் தப்பிக்கலைங்க. சரி, வாலிபனே விட்டு வச்சாரா? யோசேப்பு அவ்வளோ பெர்ஃபெக்ட் மேன் இல்லை, பாவம் செய்ய மாட்டேன்னு நின்னான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தாராம். அப்பா உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை எப்படி நான் எக்ஸாம் எழுத விடுறது அப்படின்னு வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாரா? வேதம் சொல்லுகிறது அவன் கைகளையும் கால்களையும் தொழுவத்தில் போட்டாங்களாம். அவன் ஆத்மா ஒடுக்கப்பட்டது. அவன் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தம்முடைய வசனம் என்ன செய்ததுன்னா அவனை புடமிட்டது. யாருக்கும் சோதனை இருந்துச்சு? யோசேப்புக்கும் சோதனை இருந்துச்சு.
இதுலேயே நமக்கு என்னடா ஆண்டவா இவங்களுக்கு எத்தனை பேருக்கு சோதனை வந்திருக்கா, சரி இன்னொரு குண்டை போடுறேன். கடைசியில் யாருக்கு கடைசியில் சோதனை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இயேசுவே சோதிச்சுட்டாராம் ஆண்டவர். இதுக்கம்மா என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு வரப்பட்டாராம். எதுக்கு வந்தார் வனாந்திரத்துக்கு? ஆவியினால் நிறைஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியெல்லாம் பெற்று எதுக்கு வனாந்திரத்துக்கு கொண்டு வரப்பட்டார்னா, 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அப்போ யாரு கூட எக்ஸம்ஷன் கிடையாது. மாமிசத்தில் வந்த சொல்லுங்க உங்க சத்தமா, இயேசுக்கே என்ன கிடையாது, எக்ஸம்ஷன் கிடையாது. இயேசுவும் என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். யாருனால சோதிக்கப்பட்டார்னா, சீஃப் எக்ஸாமினர், மோசமான ஆள். அந்த ஆள் என்ன பண்ணால் நேரடியாக இயேசுவை சோதிச்சிருக்கான். கொள்ளைக்காரன், திருடன், பொய்யன், அவர்கிட்ட எக்ஸாம் எழுதுறாரு ஆண்டவர். அவன் சோதிக்கிறான் இயேசுவை. எத்தனை நாள் சோதிச்சானா? நம்ம நினைக்கிறோம் சோதனை, இயேசுடைய சோதனைனா நிறைய பேர் இப்போ சண்டே ஸ்கூலில் என்ன படிச்சுட்டு தப்பாக படித்து வச்சுருக்காங்கன்னா, நீங்களும் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்னென்னா, இயேசு சோதனை வந்து 3 கேள்வி. அந்த 3 கேள்வியோட சோதனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் அது 3 கேள்வி சோதனை கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையான சோதனை கிடையாது. இந்த லூக்காவில் வாசிக்கிறோம், 40 நாட்கள் என்னவா, 40 days, 40 நாள் சோதனை முடிஞ்சிச்சு. அதை பற்றி ஆண்டர் டீட்டெயிலே எழுதலை. நல்ல வேலை, 40 நாள் ஆண்டர் எக்ஸாம் எழுதி வச்சுருக்கார். 40 days டெஸ்டிங், டெம்ப்டேஷன். 40 நாள் முடிஞ்ச உடனே இயேசுக்கு என்ன வந்துருச்சான்? பசி வந்துருச்சான். பசி வந்தோடனே பாவம் பசி வந்துச்சு பிள்ளைக்கு போட்டோம் அவங்க விட்டாங்களா? பசி வந்துச்சுன்னொடனே திருப்பி வந்தோன்னா 3 கொஸ்டின் இருக்குது இன்னும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா தான் அந்த 3 சோதனை. அப்போது நம்ம சோதனைன்னு படிக்கிறோமே, அது வந்து மெயின் பேப்பரில், அது வந்து ஆக்சிலரி பேப்பர். அது சொல்கிறது புரியுங்களா? அது எக்ஸ்ட்ரா டைமில் எழுதுனது. அது 40 நாள் சோதனை இயேசுக்கு. சரி, எப்படி அவர் சோதிக்கப்பட்டார்னு சொல்லி எபிரேயரில் வாசிக்கும் போது ரொம்ப ஆழமாக இருக்குது. நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை, எல்லாவற்றிலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ இயேசு எப்படி சோதிக்கப்பட்டார்னா, நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோமே 1 2 அதெல்லாம் இல்லை. 40 நாள் போட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாராம்? ஆண்டவர் சோதிச்சுட்டாராம். எவ்ரிதிங். நம்ம ஒரு சோதனை வச்சுக்கிட்டே 40 நிமிஷம் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பிசாசு கொடுக்குற முள் என்னால் தாங்க முடியலை. அந்த ஒற்றை தலைவலி பிசாசு. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சொல்கிறது, அந்த பக்கத்து வீட்டுக்கார பிசாசு தாங்க முடியும். 40 வருஷமாக என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு 40 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் 40 நாளாக எல்லாவற்றினாலும் சோதிக்கப்பட்டார். அதாவது இங்கே உட்கார்ந்துருக்கவங்க, உலகத்தில் இருக்கவங்க, மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்லும் அத்தனை சோதனைகளையும் இயேசு சந்தித்தார். அத்தனை பேப்பரையும் எழுதிட்டு வெளியே எப்படி வந்தார்னா A+ வந்தார். 100 out of 100 பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். சரி, இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? அவர் தேவகுமாரனுங்க, அவர் எழுதுவார், நம்ம உடனே சொல்லிடுவோம். அவர் இயேசு, அவர் எழுதுவார், நமக்கெல்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்கலை. ஏன் அப்படின்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. எபிரேயர் 2:18 வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அப்போ அவருக்குடைய சோதனை வந்து ரொம்ப சுலபமாக இல்லை. அது எப்படி இருந்துச்சா? சோதிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாரா? பாடுபட்டார். அது ரொம்ப பாடுள்ள அனுபவமாக இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சோதனையை வந்து இயேசு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு விளையாட்டுத்தனமாக அன்று சோதனை எடுத்துக்கலை. தேவனுடைய பார்வையில் வந்து, இயேசுனுடைய பார்வையில் இந்த சோதனை என்பது ஆண்டவர் ரொம்ப சீரியஸாக அதை எடுத்தார். அது ரொம்ப ஆயத்தத்தோடு அதை சந்தித்தார். நீங்கள் அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இந்த 2 இடத்துலையும் வந்து
அந்த பிசாசினால் ஆண்டவர் சோதிக்கப்படுறத வந்து ஆண்டவர் வந்து ஃபாஸ்டிங்கோடு தான் சந்திச்சிருக்கிறார். உபவாசம் இருந்து அவர் வந்து சோதனை என்ன பண்ணியிருக்காரு, சகிச்சிருக்கிறார். இன்னொருமா சொன்னால் சரீரத்தை மாம்சத்தை ஒடுக்கி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சோதனையை வந்து இயேசு கடந்து சென்றார். இன்னொரு விதமாக சொன்னால் ஜெபத்தோடும் உபவாசத்தோடு தான் அந்த சோதனை ஆண்டவர் சந்தித்தார். ஒரு பெரிய ஆயத்தத்தோடு சந்தித்தார். நீங்கள் 1 கொரிந்தியர் 9:25 வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் எப்படி இருப்பாங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பந்தயத்துக்கு போராடுறவங்க எல்லாத்திலுமே எப்படி இருப்பாங்களா, இச்சை அடக்கம். அப்போது இயேசு எப்படி சந்திச்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இச்சை அடக்கத்தோடு சந்திச்சாராம். சாப்பிடாம 40 days சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 40 நாள் அவர் சந்திச்சார். கவனிங்க, நமக்கும் சோதனை வரும். இயேசு நமக்கு முன்னோடி, அவர் நமக்கு முன்னால் போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு முன்னோடியாக போயிருக்கிறாரு. இயேசு சென்ற பாதையில் நாமும் செல்லும்படி அழைக்கப்படுகிறோம், நாமும் செல்லும்படி பணிக்கப்படுகிறோம். அப்போது நாமுக்கும் அந்த பாதை இருக்குது அப்படின்றது என்ன பண்ணாதுங்க, இயேசு எல்லா சோதனையும் சகிச்சிட்டாரு, நமக்கு சோதனையே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் நமக்கு முன்னால் எதுக்கு போனார்னா இப்படி சோதனை வரும் நமக்கு காட்டுறதுக்கு. இன்னொன்று, சோதனையில் அவர் ஜெயித்து அந்த சோதனையில் அவர் வெற்றி எடுத்ததுனால சோதிக்கப்படுகிற நம்மை அவர் பலப்படுத்த தகுதி உள்ளவராக மாறிட்டார். அவ்வளோதான். மற்றபடி அப்பா நான் சோதனையெல்லாம் சகிச்சிட்டேன், உங்களுக்குலாம் என்ன இல்லை, எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உதாரணமாக உங்கள் அப்பா வந்து நான் 10th 12th எழுதிட்டேன், நீ எழுதாத அப்படின்னு நான் சொல்லுவார். உங்கள் அப்பா நான் தான் சரியாக எழுதலை, நீ அது ஒழுங்காக எழுது அப்படின்னு சொல்லுவாரே தவிர நீ எழுதாதன்னு சொல்ல மாட்டார். இப்போ இயேசு 100% ரிசல்ட் வாங்கி என்ன பண்ணார், பாஸ் பண்ணார். இப்போ பாருங்கள், நம்மளை விட கம்மி மார்க் வாங்கினா அப்பா அம்மாவே நம்மளை என்ன போராட்டம் பண்ணுறாங்க, ஒழுங்கா படி, ஏன் தூங்குற, சோம்பேறியாக இருக்கியே, மனசாட்சி இருக்கா, என்னெல்லாம் திட்டுறாங்க. அவங்க மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். அந்த மார்க்கை வாங்கிட்டு நம்மளை என்ன புஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இயேசுவை பார்த்தீங்கன்னா 100 out of 100 பர்ஃபெக்ட்லி பாஸ்ட். அவர் எவ்வளோ புஷ் பண்ணுவார் நம்மளை. நான் 100க்கு 100 வாங்கினேன்பா, நீ போய் என்ன ஃபெயில் ஆகிட்டு வர, பாஸ் ஆகு, உனக்கு நான் உதவி செய்கிறேன், உனக்கு பலன் தருகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை சோதனையை சகிக்க அவர் பலன் தர்றார், உதவி செய்து சோதனையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம ஜெயம் கொண்டவர்களாய் மாற்ற ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போது அதை வந்து எப்படி நாமளும் சந்திக்கணும்னா ஆயத்தத்தோடு சந்திக்கணும், ஆயத்தத்தோடு சந்திக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஃபெயில் ஆனவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வருங்காலம் இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிற போல் இன்றைக்குள்ள சமுதாயத்தில் தெரியல. அதுக்காக ஃபெயில் ஆகலாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. பாஸ் ஆகுங்க, நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. ஆனால் இயேசு பேசுகிற சோதனைன்றது ஏதோ மார்க்கு கிரேடு அதெல்லாம் கிடையாது. இது எப்படிப்பட்டதுன்னா சோதிக்க வர்றவன் 2 கேள்வி கேட்டு போயிட மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன்னா நம்முடைய ஆத்துமாவை அவன் அழிக்கும்படி வந்த ஒரு எதிரி. அப்போ அவனுடைய சோதனையை சந்திக்கணும்னா நம்ம வந்து ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா இது வாழ்வா சாவா பிரச்சனை. இதில் நாம் வந்து ஜெயங்கொண்டவர்களாய் வெளியே வந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதனை நீ சகித்தால் உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. அப்போது அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை வந்து நம்ம சரியாய் சந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் இந்த சோதனைக்கு நம்ம ஆயத்தமாக சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை சோதிக்கிற சோதனைக்காரன் ஆயத்தத்தோடு வருகிறான். அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அவன் ஆயத்தத்தோடு தான் வர்றான். இயேசுகிட்ட வரும்போது ஏதோ ஒரு ரேண்டமில் கொஸ்டின்லாம் கேட்கல, கரெக்டாக கேட்டான் கேள்வி. பசியாக இருக்கும்போது அதுக்கேற்ற கேள்வி, வசனம் சொன்னால் அதுக்கேற்ற கவுண்டர் வசனம். என்ன வசனத்தில் ஜெயிக்க முடியாதுன்னா திருப்பி அவருடைய ஈகோவை பிடிக்கிறது. எதையாவது ஒன்று பண்ணி அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக கொஸ்டின் எடுத்தான். 3 கொஸ்டின் எடுத்தாலும் பக்கா கொஸ்டின்ஸ் எடுத்துருந்தான். ஹி வாஸ் வெரி ப்ரிப்பேர்ட். சும்மா நம்ம அவன்கிட்ட விளையாட முடியாது. அவன் கரெக்டாக நம்மளை பிடிப்பான். ஆயத்தம் இல்லாமல் போனால் ஃபெயில் ஆகிடுவோம்.
அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பேதுருட்ட சொன்னாருங்க, பாருப்பா பேதுரு, நீ வந்து பட்டையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், பட் நீ வந்து சோதனைக்கு உட்படாதபடி வெளுத்திருந்து ஜோம் பண்ண, அல்ட்ட நீ உன்னை அவன் புடைச்சிருவான். இவர் ரொம்ப கூலாக இருந்தார், பட்டை இருக்கிறவங்க பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருந்தார். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக பாஸ் பண்ணிட்டார். ஆள் வராங்க, ஈட்டியும் கேடகத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. நேராக எழுமுனா பட்டயத்தை உருவி ஒரு வெட்டு வெட்டினா பாருங்க, மிஸ்ஸே அவளை கரெக்டாக காது துண்டாக போயிடுச்சு. அவன் ஐயோ அப்பான்னு உட்காந்துருக்கான். அப்போ அதில் இவர் ஜெயிச்சு பெரிய ஆள்னு காமிச்சிக்கிட்டாரு. இப்போ இந்த வாள் எல்லாம் வீசினவர் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வராண்டாவில் போய் உட்காந்தார். அங்கே வாளும் இல்லை, வீச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பெண் வந்து கேட்டா, நீர் அவரோடு இருந்தவர் தானே? பேன்னு முழிக்கிறான். முழிச்சுட்டு, எனக்கு அவரை யாருன்னே என்ன பண்ணாது தெரியாது. அவர் யார்? இயேசுவா? அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ முன்னால் ஜெயிச்சது போல் நின்னவன் படும் தோல்வி அடைந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 கேள்விகளில் 3 அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபெயிலு. எந்த அளவுக்கு ஃபெயில்னா, மனங்கசந்து அழுதாரான் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஒரு கொஸ்டின் கூட எழுதலை, கண்டிப்பாக நான் ஃபெயில் தான். சில பிள்ளைங்க எக்ஸாம் முடிச்ச போகிற மனங்கசத்தை அழுததை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேதுரு அழுதுட்டு இருக்காரு. எக்ஸாம் முடிச்சுட்டு மனங்கசந்து 3 கொஸ்டின் கேட்டாங்க, 3 கொஸ்டினும் ஃபெயில். ஏன்? ஆயத்தம் இல்லை, நோ ப்ரிப்பரேஷன். அப்போ பிசாசானவனுடைய சோதனையில் ஜெயிக்க வேண்டுமானால், இயேசுவை போல ஜெயிக்க வேண்டுமானால் என்ன தேவை சொல்லுங்க? ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம். பவுல் சொன்னார், அவனுடைய அக்னி ஆஸ்திரங்கள், அவனுடைய சோதனைகள்லாம் நம்ம அறியாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் அறியாததெல்லாம் கிடையாது. அவன் ஏற்கனவே கொடுத்த பழைய கொஸ்டின் பேப்பர் தான் திருப்பி கொடுப்பான். ஆனாலும் என்ன பண்ணணும்? ஆயத்தத்தோடு எழுதணும், ஆயத்தத்தோடு சந்திக்கணும். இயேசுவுக்கு பிசாசு கொடுத்த அதே சோதனை இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் பொருந்தும். பழைய கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ரொம்ப கூலாக இருக்காதீங்க, அதுக்கும் படித்தாதான் மார்க் வரும். சொல்கிறது புரியுதுங்களா? இயேசுக்கு வந்த சோதனை நமக்கு வரும். அது வரும்பொழுது அதை தைரியத்தோடு சந்தித்து வெற்றி எடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. நான் இன்றைக்கு இயேசுனுடைய சோதனையை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் இருந்து, இயேசு வந்து இந்த 40 நாள் சோதனைக்கு அப்புறமா, பசி வந்ததுக்கு அப்புறமா பிசாசு கொடுத்த அந்த 3 சோதனைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இதிலிருந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு உண்டாகும் சோதனைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு தயவோடு உதவி செய்வாராக. முதலாவது 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:3. அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். முதலாவது சோதனை என்னன்னு சொன்னால், த டெம்ப்டேஷன் டு இம்ப்ளிமெண்ட் self-made solutions. The temptation to implement self-made solutions. சுயமாக நாம் தயாரித்த பதில்களை நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் பயன்படுத்துவதற்கான சோதனை. இங்கே பிசாசு என்ன சொன்னான்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலையில் அவன் வந்திருக்கிறான்னு சொல்லி. இயேசு 40 நாள் சாப்பிடாமல் இருக்கார். 40 நாள் அவரை சோதிக்கிறான். 40 நாள் முடிஞ்ச உடனே பயங்கரமான பசி அவருக்கு இருக்கு. இந்த பசி நேரத்தில் வந்து அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னால், நீர் தேவனுடைய குமாரன் தானே? நீர் தேவனுடைய குமாரன் தானே? இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி செய்து சாப்பிடுங்க அப்படின்னா. கொஞ்ச நேரத்துக்கு யோசித்தீங்கன்னா அந்த பிசாசு கூட ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியும். என்ன கரிசனை, என்ன அன்பு. ஒரு ஆள் பசியாக இருக்கிறத பார்த்தா அவனுக்கு எவ்வளோ மனம் உருகிருச்சு. ஓ அப்பா, இயேசுவே நீங்கள்லாம் பசியாக இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுக்கு அவர் ஐடியா என்ன கொடுக்குறாருன்னா, நீர் தேவகுமார் ஆனபடியால் நீர் இந்த கல்லுகளுக்கு கட்டளையிட்டால் அது என்னவா மாறிடும்? அப்பாமா மாறிடும். அது சாப்பிட்ருங்க, வயிறு நிறைஞ்சிருங்க, முதல்ல எக்ஸாம் வேறு எழுதிருக்கீங்க அப்படின்றான். இயேசு உடனே, அப்பா என்ன நல்ல ஐடியா கொடுத்தப்பா, பரவாயில்ல, நான் உடனே அப்பத்தை மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாரா? கல்லை மாற்றிடுறேன்னாரா? இல்லை, மாற்றலை. அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் வந்து வேறு விதமாக கொடுத்தாரு. சரி, அங்கே அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் நாம் நிறைய பேர் நம்முடைய சிக்கல்களில் நாம் எடுக்கிற முடிவுகளை தான் அவன் ஆக்சுவலாக நமக்கு செய்யும்படி தூண்டுனா அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த சோதனைகள் நம்ம மாற்றோம்.
இந்த மாதிரி பதிலை தான் நம்ம செஞ்சு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே காரியத்தை தான் பிசாசு அன்றைக்கே இயேசுவை செய்யும்படி தூண்டினான். 3 காரியம் அவன் என்ன செய்தான்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி ஐ வில் புட் இட் இன் 3 சிம்பிள் வேர்ட்ஸ். ஃபைண்ட் அன் ஈஸி சொல்யூஷன், தட் இஸ் நம்பர் 1. சுலபமாக ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் அன் ஈஸி சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். 2வது, ஃபைண்ட் அன் எக்ஸ்பீடியன்ட் சொல்யூஷன். சீக்கிரமாக நடக்கிற ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. எக்ஸ்பீடியன்ட் சொல்யூஷன், சீக்கிரமாக வர்ற ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. 3வது, ஃபைண்ட் எ சொல்யூஷன் where you can exercise your authority and find a solution. உங்களுக்கு இருக்கிற உரிமைகள், உங்களுக்கு இருக்கிற வல்லமைகள்லாம் பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு காணுங்களேன். இதுதான் பிசாசு சொன்னது. சீக்கிரமாக தீர்வு காணுங்க, அப்புறமா சுலபமாக தீர்வு காணுங்க, உங்களுடைய வல்லமைகள்லாம் பயன்படுத்தி ஒரு தீர்வு காணுங்க. இவ்வளோதான் சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் என்ன மாதிரி ஐடியா கொடுத்தான். அவன் சோதனை பார்க்கும்போது இது சோதனை மாதிரியே தெரியாது. பட் அவன் ரொம்ப ரொம்ப கள்ளம் பாருங்க. அவன் பயங்கரமான தந்திரசாலி, அவன் வஞ்சிக்கிறவன். அவன் என்ன சஜஸ்ட் பண்ணான்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சில வேளையில் ஆச்சரியமாக இருக்குது. இயேசு 40 நாள் பரிசுத்தாவியினாலே என்ன செய்யப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, பரிசுத்தாவியானதை எங்கே கொண்டு போனார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். எவ்வளோ நாள்? சத்தமாக சொல்லுங்களேன் கொஞ்சம். 40 நாள் கொண்டு போனார். சரி, 40 நாளில் என்ன முடிஞ்சிருச்சு? ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக, உபவாசம் முடிஞ்சிருச்சு. கொண்டு போனது யார்? நான் கேட்குறதுக்கு ஒரு காரணம். கொண்டு போனது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஃபாஸ்டிங்கும் அப்போ என்ன கொடுத்துருக்கணும் உடனே ஆண்டவர்? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் என்ன பண்ணார்? வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போனார். ஆனால் மோசே சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நாளும் பசி இருந்ததே இல்லை. கரெக்டாக ஆண்டவர் தண்ணீர் ஆகாரம் கரெக்டாக கொடுத்தாரு. யாருக்கு? மனுஷனுக்கு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை 40 நாள் எங்கே அனுப்பியிருக்காரு? வனாந்திரத்துக்கு அனுப்பி. ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு, என்ன வரல? சாப்பாடு வரல. இப்போ எந்த லெவலில் இயேசு உட்காந்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு வந்து ஐடியா கொடுக்குறான் இயேசுக்கு எப்படி சாப்பிடணும்னு. கவனிச்சிங்களா நீங்கள்? அதை பிசாசு வந்து இயேசுக்கு ஆலோசனை கொடுக்குறான். என்ன ஆண்டவர் எப்படி சாப்பிடாமலே உட்காந்தா எப்படி? உங்களுக்கு தான் இவ்வளோ வல்லமை இருக்குல்ல, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்குங்க. அவனுக்கு நல்லா தெரியும், கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சாப்பாடு வராது. இந்த கல் தான் அப்பமாகணும். அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் யார்? முன்னாள் கல், முன்னாள் மண், அப்படி தானே? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாம், அவனுக்கு தெரியும். இந்த மண்ணினால தான் என்ன பண்ணார்? மனுஷனே ஆண்டவர் மண்ணினால் என்ன பண்ணிட்டாரு? உருவாக்குனார். இயேசு வந்து ஊழியத்தில் சொன்னார், நீங்கள் என்னை ஆராதிக்காவிட்டால் இந்த கல்லுகள் என்ன பண்ணும்? என்னை கூப்பிடும். அப்படி என்னை கூப்பிடும்னாரு. அப்புறமா ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ரொம்ப மேன்மை பாராட்டுதீங்க. ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னா, இந்த கல்லுகளால் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்போ அவ்வளோ வல்லமை உள்ளவர். எதை? கல்லிலிருந்து பிள்ளையே என்ன பண்ணுறாரு? உருவாக்குறார். கல்லிலிருந்து மனுஷனை உருவாக்குறார். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குறார். இதெல்லாம் பிசாசு பார்த்தவன் தான். பார்த்துட்டு சொல்கிறான், மனுஷனே உண்டாக்குன ஆளு தானே நீர், அப்பத்தை உண்டாக்க முடியாதா? அப்போ உண்டாக்கி சாப்பிடுங்கன்னு ஐடியா யார் கொடுக்குறா? கடைசியில் ஆலோசனை கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்குற லெவல் ஆகிப்போச்சு பிரச்சனை. பார்த்தீங்களா? சில வேளை நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் இப்படி தான். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நின்றோம் சில தடவை அப்படின்னா, என்ன ஜபிச்சு என்ன ஜபம் போடுறீங்க, 40 நாள் ஜபம் ஓடுறீங்க, நாங்களாம் நல்லா இருக்கோம், நாங்கள் எந்த ஜபத்துக்குமே போகிறது கிடையாது, நீங்கள் என்னமோ ஓடி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. யார்? தேவனே அறியாதவன் நம்மகிட்ட கேள்வி கேட்குறான், ஆலோசனை கொடுக்குறான். நமக்கு உடனே ஒரு பயம், என்ன ஆண்டவரே இந்த மாதிரி கொண்டு என்ன விட்டீங்களே. அப்போ அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, கல்லுகளை அப்பமாக மாற்றுங்க, இதை இப்படி மாற்றி போடுங்க, நான் கொடுக்குற ஐடியா அப்படின்னு அவன் கொடுக்குறான். நம்மளுக்கு என்னடா இது, இவங்க நமக்கு ஐடியா கொடுக்குற லெவலுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு ஆகிடுச்சு. அவன் சொல்ல, நான் ஈஸி சொல்யூஷன் தரேங்க, என்ன ஜபம் ஈஸியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், குவிக்காக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம வாழ்க்கையில் சில வேளை இந்த பிரச்சனைகள் வந்துடுது பாருங்கள். இந்த யோபுன்ற வாழ்க்கை நான் யோசிக்கும் போது நான் அடிக்கடி யோசிப்பேன், தன்னை கைகளெல்லாம் உத்தமத்தில் கழுவினார், பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார், ஜோம் பண்ணார், அதிகாலையில் கர்த்தரை தேடினார், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருந்தார், இல்லை கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு. இன்னும் என்னங்க வேணும்?
தேவனே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன், அவனை போல ஒரு மனுஷன் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த மனுஷனோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய லாஸ் வந்துச்சு தெரியுமா? ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான், மொத்தத்தையும் வாரிட்டு போயிட்டான், உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, மனைவி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, வேலைக்காரனுக்கு முன்னாடி நிற்க முடியலை. அந்த மாதிரி ஒரு அவமானமான சூழ்நிலை வந்து விட்டது. நான் அடிக்கடி நினைக்கிறேன், சில வேளையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி சில வேளையில் நமக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்துடுது. தேவனை தேடாதவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, நமக்கு வேலை இல்லை. அவங்களாம் நல்லா இருக்காங்க, நமக்கு ஒன்றும் வசதி இல்லை. அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குது, நம்ம குடும்பம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. என்ன ஆண்டவரே, நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு நமக்கு நிலைமை ஆகிடுதில்ல சில தடவை பாருங்கள். சம் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லை, ஆன்சரே பண்ண முடியல, நோ ஆன்சர்ஸ். சில பிரச்சனைலாம் அன்ரீசனபிளாக இருக்குது. என்ன காரணம் தான் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. சில பிரச்சனைகள் வந்து அன்ஜஸ்டிஃபைட், நியாயமே இல்லை, இது உண்மையை யோசித்தா இதெல்லாம் நியாயமே இல்லை, நான் இவ்வளோ செய்கிறேன், இது கடவுள் வந்து எவ்வளவோ எனக்கு செய்யணும், ஆனால் நியாயமே இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஆகிடுது. சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் அன்எக்ஸ்பிளைனபிள், விளக்கமே கொடுக்க முடியல. சிலர்லாம் கேட்குற கேள்விக்கெலாம் ஒன்றும் விளக்கமே கொடுக்க முடியல, பேசாமல் வாயை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ பாருங்கள், கடைசியில் யார் வந்து ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஆகிட்டுனா, பிசாசு வந்து ஆலோசனை கொடுக்குறான், தேவகுமாரனுக்கு ஆலோசனை கொடுக்குறான், கல்லுகளை அப்பமாய் மாற்றும். உடனே ஆண்டவர் பணிஞ்சாரா? பரவாயில்லப்பா, நீ பிசாசாக இருந்தால் கூட நல்ல ஆலோசனை கொடுக்குற, சாப்பிட்றேன் அப்படின்னாரா? இல்லை, அவனுடைய ஆலோசனைக்கு அவர் செவி கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஐ வாண்ட் டு சே இட் இன் ஒன் லைன், ஒரு லைனில் நான் சொல்லணும்னா, Jesus did not choose what was an instant solution, but Jesus chose what was important in life. உடனே தீர்வு என்று பிசாசு சொன்னதை இயேசு கேட்காமல் வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டார். உடனடி தீர்வுகளை அவர் தெரிந்து கொள்ளாமல் முக்கியமானவைகளை தெரிந்து கொண்டார். இவன் சொல்கிறான், 40 நாள் சாப்பிடாமல் இருந்து பசியாக இருக்கீங்க, நீங்கள் கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு வயிறில் உள்ள பசி ஆற்றிருங்கன்னு உடனே பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறான், தற்காலிக பிரச்சனைக்கு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்னா, இந்த சாப்பாட்டை பற்றியே பேசலை. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் இல்லைப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த சாப்பாடு அழிஞ்சு போயிடும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழியவே அழியாது. அப்போது அவன் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுத்தா, ஆண்டவர் இம்பார்ட்டன்ட் திங்ஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணார். எது முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்றது ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணார். அதில் பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இயேசுவுக்கு அவன் சொன்னதை செய்ய அத்தனை வல்லமை இருந்தது. ஆனால் அந்த வல்லமையை பயன்படுத்தி அவர் செய்திருக்க முடியும், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை முழுவதும் கட்டுப்பட்டவராக இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அங்குள்ள கல்லில் மலையே என்னவா இருக்கும், அப்பமாக மாறி இருக்கும். ஆனால் தன்னுடைய வல்லமையை அல்ல, தனக்கு இருக்கும் சக்திகளை அல்ல, தனக்கு இருக்கும் அனுகூலங்களை அல்ல, அந்த இக்கட்டான நேரத்திலையும் தேவனை மாத்திரம் அவர் சார்ந்து கொண்டார். பாருங்கள், நிறைய வேளையில் நம்ம பண்ணுற பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு எல்லாம் அனுகூலமாக கை கூடி வந்துருச்சு வச்சுக்கிட்டுங்களா, அப்போ நம்மளை கையில் பிடிக்க முடியாது. அதுக்கப்புறமா நமக்கு பின்னாடி கடவுள் ஓடி வரணும். என்ன, நமக்கு கையில் எதுவும் நமக்கு ஒன்றும் செட் ஆகலைன்னா உடனே கரெக்டாக ப்ரேயர்லாம் பண்ணுவோம், ஜெபம்லாம் பண்ணி ஆண்டவரே சித்தம் என்ன அப்படிலாம் கேட்போம். பவர்லாம் கையில் இருந்து வச்சுக்கிட்டுங்களேன், அதுக்கப்புறமா அது ப்ரேயருக்கு லாங் லீவ் ஆயிரும். பாருங்க, அப்படி தான் ப்ரேயர் அதெல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம், டைமே இல்லை அப்படின்னு. ஆனால் இயேசுக்கு எல்லா வல்லமையும் கையில் இருக்குது. அவர் எப்படி இருந்தார்னா, அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். பாருங்கள், இந்த உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குதுன்னு நான் சொல்கிறேன். முதலாவது நீங்கள் நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 24:10 வாசித்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினதுன்னு போட்டிருக்கு. அப்போ ஆபத்து காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இது நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் பிரசங்கி 7:14 வாசித்தீங்கன்னா, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் என்ன செய், சிந்தனை செய். சிந்தனை செய். ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே, டோன்ட்
faint in the day of adversity. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாது. ரெண்டாவது, துன்ப காலங்களில் என்ன செய்யாதுன்னா சிந்தனை செய்ய மறக்காது. அனுரதமாக சொன்னால் டோன்ட் ஃப்ரெட், அலசடிப்படாத, குழம்பாத போட்டு அமைதியாய் காத்திருந்து சிந்தனை செய். ஏன் இதை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு, அவருடைய நோக்கம் இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்கு காத்துரு. மூணாவது ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன், ஆபத்து நேரம் வரும்போது கூட சுய பலத்தை நம்பாமல் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். சங்கீதம் 37:23 சொல்லுகிறது, ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இங்கிலீஷில் ஆர்டர்ட் பை த லார்ட் அப்படின்னு போட்டு, அப்படின்னா கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்படும், சீர்படுத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது கர்த்தருடைய கடமையை தவிர நான் என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி நான் என்ன பண்ணக்கூடாது, ஒழுங்குபடுத்தக்கூடாது. ஆலோசனை எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட, ஓஹோ நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் நம்ம கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாப்பிடாம தேவனுடைய வேலைக்காகவும் அவருடைய கருத்துக்காக அவர் காத்திருந்தார். அவருடைய கருத்துக்காக காத்திருந்தார். கர்த்தருடைய வசனம் தான் எல்லாத்துக்கும் மேலானதுன்னு சொல்லி காத்திருந்தார். முடிவு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சோதனையின் முடிவில் வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் அவரை என்ன பண்ணாங்கன்னா தேற்றினார்கள், அவரை பலப்படுத்தினாங்க. அப்போ அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், தூதர்கள் எப்படி வருவாங்க, நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன் 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறமா தூதர்கள் என்ன கொண்டு வந்தாங்கன்னா பரலோக மன்னாவை கொண்டு வந்திருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அவரை போஷித்திருப்பாங்க, அவருக்கு வேண்டிய பலத்தை கொடுத்துருப்பாங்க, பலப்படுத்தியிருப்பாங்க. இப்போ இயேசு மாத்திரம் பிசாசனுடைய ஆலோசனை கேட்டு கல் அப்பமாக மாற்றி சாப்பிட்ருந்தாருன்னு சொன்னால், அந்த அப்பம் என்ன அப்பந்தான், வெறும் பூமிக்குரிய கீழான காரியம். ஆனால் ஆண்டவர் கீழானதை தேடலை, மேலானதை தேடினார். நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில் இந்த இன்ஸ்டன்ட் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக பண்ணுறோமா. ஆக்சுவலி யூ கெட் த செகண்ட் பெஸ்ட். உண்மையா தேவன் நமக்கு தூதர்களால் ஆயத்தம் பண்ண அநேக ஆசீர்வாதம் மிஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா, பிகாஸ் வி ஹவ் காட் இன்ஃப்ளூயன்ஸ், வி ஹவ் காட் பவர், வி காட் அத்தாரிட்டி, we can command things, we can get things done with our might. நம்ம அதில் ரொம்ப வேகமாக போகிறோம். போயிட்டு நம்ம நினைக்கிறோம் we have got the best. No, you have not got the best. யாருக்கு ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுக்குறாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தரோட வசனத்துக்காக காத்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் தாமதித்தாலும் வரும், நிச்சயமாய் தேவன் தருவார் அப்படின்னா மறந்துடாதீங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாராதீங்க. உங்கள் புத்தி ரொம்ப நாள் உங்களுக்கு வேலை செய்யாது. கர்த்தரை சார்ந்து கொள், உன் சுய புத்தியில் அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள். வழிகளில் எல்லாம் அவரை நீ என்ன பண்ணு, நினைத்துக்கொள். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க இப்போ உதாரணமாக சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நிறைய காரியம் இருக்குதுல்ல, பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க வச்சுக்கிடுங்களேன், நிறைய பெற்றோரும் அப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க. அப்படின்னா நம்ம பிள்ளைய பற்றி பிரச்சனை இல்லை, 60% பாலிடெக்னிக்கு, 70% ஆர்ட்ஸு, 80% இன்ஜினியரிங்கு, 90% மெடிசின், இவங்களே எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சாச்சு. பாஸ்டர்ட்ட ஜோம் மட்டும் வந்துடலாம். கடைசியில் இப்படி நான் சொல்லுவேன், 70 இல்லைங்க 90 இல்லை 100 கிடைச்சா கூட எப்படி நம்ம அதை கையாளணும்னா, ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவர் எப்படி சித்தம் என்ன, வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, வாட் இஸ் யுவர் வில் ஃபார் மை லைஃப், நான் என்ன ஆண்டவரை செய்யணும் கேட்டு பாருங்களேன். நான் 12th நான் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் படித்தேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்ஸ் படித்தேன். காலேஜுக்கு இன்ஜினியரிங் போயிருக்கலாம், மார்க்கும் ஆண்டவர் கிருபையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன், போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வழிநடத்தல் வேறு விதமாக இருந்துச்சு. கடைசியில் சயின்ஸும் மேத்ஸும் படிச்சுட்டு எங்கே போய் இறங்கினேன்னா, லோயலா காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போனேன். எல்லாம் சிரிச்சாங்க என்ன பார்த்து, என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு, நீ ஒரு மேத்ஸாக சேரலாம், ஒரு ஃபிசிக்ஸாக சேரலாம், ஆனால் எனக்கு தேவ சித்தம் அப்படி தான் இருக்கணும்னு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு தேவன் வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் அங்கேயும் கொண்டு போகிறாரு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறது பாவம், நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா நீங்களே பரிசுத்தவானுங்க நான் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன உயர்வு வந்தாலும், என்ன பலங்கள் சௌகரியங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நாம் தேடணுமே தவிர, நாம் நம்முடைய சுய பலன்களை பிரயோகித்து நாம் திட்டம் போடுறதை ஸ்டாப் பண்ணணும்.
நம்ம தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, சின்ன ஆரம்பமாக இருந்தாலும் ஆண்டவர் அசட்டை பண்ணாமல் அதுலேருந்து தேவன் மகிமையானதை கொண்டு வருவார். அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எலியேசர் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். அவர் பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து சீனியர் மோஸ்ட் சர்வெண்ட். அவர் வந்து வீட்டிலே வந்து ரொம்ப முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன், நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஊழியக்காரன். எஜமான் அவரை நம்பி தன்னுடைய ஒரே மகனுக்கு பெண் பார்க்க வேலைக்காரன் அனுப்புகிறாருன்னா பார்த்துக்கிடுங்க அப்போ எந்த அளவுக்கு அவரை நம்பியிருப்பாருன்னு. அப்போது பொன் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒட்டகம்லாம் அனுப்பி இப்படிலாம் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ அது எவ்வளோ கௌரவம். இப்போ பாருங்கள், எலியாசர் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் போனார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார். கையில் எல்லாம் இருக்குது, திறமை இருக்குது, வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, போயிட்டு அந்த ஊருக்கு போன உடனே அங்கே சாயங்காலம் வந்து தண்ணீர் மொழ்வதற்காக பெண்கள் எல்லாம் வர்றாங்க தண்ணீர். இவருடைய நேரம் போய், என்னம்மா யாரெல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாம் சொல்லுங்கள், கை தூக்குங்க. சரி, நீ என்ன படிச்சிருக்க, அவங்க அப்பா யார் அப்படிலாம் விசாரித்து உடனே இவர் என்ன பண்ணல, இன்டர்வியூ ஆரம்பிக்கல. இவர் என்ன பண்ணாருன்னா, கையில் பணம் இருக்குது, கையில் எஜமானுடைய உத்தரவு இருக்குது, இவர் எந்த பெண்ணை வேணால் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் பலன் கையில் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அந்த கிணத்து மாட்டில் போய் நின்றுட்டு, ஆண்டவரே நீர் காட்டுற பெண்ணை வந்து என் எஜமானுடைய மகனுக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னாரு. அப்போது டெஸ்ட்டு கொடுக்குறாரு ஆண்டவர்கிட்ட. என்ன டெஸ்ட்டுனா, அந்த பொண்ணை பற்றி அவர் சொல்கிறாரு, நான் வந்து கேட்பேன், தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்பேன். அப்போ எந்த பெண் வந்து எனக்கும் தண்ணி கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறேன்னு சொல்கிற பெண் தான் என் எஜமானுடைய மகனுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின பெண் என்று நான் ஏற்றுக்கொள்வேன்றார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துது அவர் சொன்னது. ஏன்னு சொன்னால், தண்ணி கேட்பேன், எந்த பொண்ணு தண்ணி கொடுக்குதோ நான் வந்து அந்த பொண்ணை கட்டிடுவேன். நான் கண்டிப்பாக ஒரு 4-5 தான் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். அவர் வந்து காம்ப்ளிகேட் பண்ணார். ஹி காம்ப்ளிகேட்டட் த ஹோல் திங். அது எந்த அளவு காம்ப்ளிகேட் பண்ணார்னா, தண்ணி கேட்டால் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து மனுஷனால் முடியாது, மனுஷன் செய்ய முடியாது. கடவுள் செஞ்சால் தான் ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு இறக்கம் வரும். என்ன, இந்த காலத்தில் தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கறதே பெரிய காரியம். ஒட்டகத்துக்கும் தண்ணி வாக்குறேன்றது வந்து சாதாரண மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, சர்வசாதாரணமாக செய்ய மாட்டாங்க. ஒரு ஒட்டகம் 70 லிட்டருக்கு தண்ணி குடிக்குமா, 70 லிட்டர் ஒரு நேரத்தில். எந்த காலத்தில் இது எல்லா ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றி முடிக்க, அதுவும் அந்தமாவாக கேட்கணுமா, நான் ஒட்டகத்துக்கு நானா தண்ணி ஊற்றுறேங்க, எங்க இது என்ன விளையாட்டா, இது யார் செய்வா? ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், ஏன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவர் வச்சார்னா, ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை வச்சார்னா, அல்டிமேட்டாக இது வந்து என்னால் நான் சூஸ் பண்ணேன்னு வரக்கூடாது, கர்த்தர் செய்யாமல் இது நடக்கலைன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால் அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சார். கடைசியில் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெபேக்காவை கர்த்தர் அங்கே வச்சு தான் இருந்தார். கரெக்டாக அவர் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். அதனாலே ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ நம்ம பலத்தினால செய்கிறதுக்கு எல்லா பலம் சௌகரியம் எல்லாமே இருந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தரை சார்ந்து கொள்வது தான் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தார்னா, அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, அதனால உடனே கட்டளை கொடுத்துடல, தேவனுக்காய் காத்திருந்தார், கர்த்தருக்காய் காத்திருந்தார். கர்த்தருடைய கரம் அதை செய்யட்டும், கர்த்தரே அதை வாய்க்க செய்யட்டும். நான் சொல்கிறேன், அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற பதில். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. முதலாவது சோதனை வந்து த டெம்டேஷன் அபவுட் இம்ப்ளிமெண்டிங் சொல்யூஷன்ஸ் இன் லைஃப். ஓகே. ரெண்டாவது டெம்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். வாசிங்க தயவு செய்து, 5 to 7. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். சரி, இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதை நான் வாசிக்கும் போது இதில் ஒரு மகத்துவமான ஒரு சத்தியம் இருக்குது. முதலாவது சொன்னேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னா, இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் சொல்யூஷன்ஸ். உன் பிரச்சனைக்கு நீயே தீர்வை கண்டுபிடிச்சி நீயே செய் அப்படின்னு இயேசுவை தூண்டுறான். ரெண்டாவது அவன் கொடுத்த சோதனை என்னன்னு சொன்னால், இன்வெஸ்டிகேட் த ஸ்கிரிப்சர்.
இன்வெஸ்டிகேட் த ஸ்கிரிப்சர். நீங்கள் சொல்கிற வேதத்தை நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. இதுதான் அவன் கொடுத்த 2வது சோதனை. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அவன் என்ன சொன்னான்னா, இயேசு அப்போ தான் சொல்லி முடிச்சிருந்தார் ஒரு பதில். என்ன பதில்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். சொல்லி முடித்த உடனே அதே பிடிச்சிக்கிட்டான். வார்த்தையா? சரி, அதே வார்த்தையில் தான் எழுதியிருக்கு, நீங்கள் உங்கள் கால்கள் கல்லில் இடறினா தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை தங்கள் கரங்களில் என்ன செய்வாங்க? ஏந்தி கொள்வாங்கன்னு போட்டிருக்குல்ல. அதனால் மேலேருந்து குதிங்க, அவர் தூக்குறாரா இல்லையான்னு பார்க்கலாம். 2வது இயேசு இவன் எந்த சோதனைக்கு உட்படுத்தினான்னு சொன்னால், அவர் தேவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது, பெரியது, வாழ வைக்கிறதுன்னு சொல்லி புகழ்ந்தாரு. அதே வார்த்தையவே அவன் குற்றம் கண்டுபிடிக்கவும் அதை சோதிக்கவும் இயேசுவை துணிவுள்ளவராய் மாற்ற முயற்சி செய்தான். அதான் முக்கியம். அங்கே வசனம் பேசுறது பெருசு இல்லைங்க, அது செஞ்சு காட்டுங்க பார்ப்போம், அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். யூனோ, திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஷாக்கிங் டெம்ப்டேஷன். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பெரிய சோதனை. இல்லை இல்லை, ஒவ்வொரு விசுவாசி இன்றைக்கு வரைக்கும் சந்திக்கும் ஒரு சோதனை இது. அது நீங்கள் மறந்துடவே கூடாது. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளில் நமக்கு சந்தேகமாக எழும்புகிற, நம்முடைய மனசுக்குள்ளேருந்து எழுப்புகிற பெரிய சந்தேகம் என்னென்னா, கடவுளுடைய வார்த்தை என்னாச்சு? ஏன் ஆண்டோடைய வார்த்தை நடக்கலை? ஏன் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலை? ஏன் நமக்கு மட்டும் நடக்கலை? அந்த வார்த்தை என்னாச்சு? நிறைய வேளை அது சந்தேகமாயிடுது. இப்போ என்ன அவன் சந்தேகத்தை எழுப்பிட்டான்னா, வார்த்தையான தேவன்கிட்டே போய் சொல்கிறான், நீ சொன்ன வார்த்தையை நீங்கள் செஞ்சு காட்டுங்க பார்ப்போம், செஞ்சு காட்டுங்க. தூதர்கள் ஏந்திடுவாங்கன்னு தானே போட்டிருக்கு, குதிங்க, ஏதாவது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ நான் நம்புகிறேன். அநேக வேளையில் நமக்கு சோதனையாக நிற்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம பேசுகிற, நம்ம கேட்குற, நம்ம விசுவாசிக்கிற, அறிக்கையிடுற வசனமே நமக்கு அநேக வேளையில் சந்தேகக்குறியாய் நமக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திடுவான். அதனால் அநேகர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, வசனம்லாம் அப்படியே ஃபுல்லாக நம்பக்கூடாது பிரதர், நான் தெரியாமல் நம்பி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எழுதியிருக்கு, அதெல்லாம் ஆவிக்கு விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கிடக்கூடாது. அப்படி மெதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வசனத்தின் மேல் அவர்களுக்குள்ள அந்த உறுதிப்பாடை என்ன பண்ணிடுவான்னா, மெதுவாக என்ன பண்ணுவான்னா, பை சேலஞ்சிங் அஸ், குவெஸ்டனிங் அஸ், கன்ஃபியூசிங் அஸ், நம்மளை ரொம்ப குழப்பி சேலஞ்ச் பண்ணி, சவால் விட்டு, கேள்வி எழுப்பி, கிராஸ் குவெஸ்டன்லாம் பண்ணி என்ன பண்ணுவான்னா, அந்த வசனம் ஒரு வேளை உண்மை இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுவான். அதுதான் அவனுடைய சோதனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த காரியத்தை நான் யோசிக்கும் போது. உண்மையாகவே இது ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு தெரியும் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு, வாசித்திருக்கோம். கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், சம்மட்டியை போல கண்மலையெல்லாம் நொறுக்கிறோம், வானம் பூமி ஒளிஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாது. இதெல்லாம் நிறைய நம்ம மனப்படமாக படித்து வச்சுருக்கோம். ஆனால் ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது நிறைய வேலை என்ன நடக்க மாட்டேங்குது. நம்ம படித்தது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்க, வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே குவெஸ்சன் வருது, என்னடா சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்டு வாக்குத்தத்தம் பிடிச்சி என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானும் தான் அந்த வாக்குத்தத்தை வச்சு 40 வருஷமாக ஜோம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வாட் ஹேப்பன்ஸ்? உடனே பிசாசு ஒரு சந்தேகத்தை போடுவான். நான் தான் அப்போவே சொன்னல, அது நடக்காதுன்னு தான் தெரியுமே. நான் அப்போவே சொன்னேன் உனக்கு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்பாத சொல்லிகிட்டே இருந்தேன், நீ கேட்டியா பார், நீ விழுந்த, யாரும் உன்னை தூக்கலை, என்னமோ தேற்றுவார், நீ ஒன்றும் தேற்றலை பார், வேணா ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு என்ன பண்ணுவான்னா, நம்மளே என்ன பண்ணுவான்னா வசனத்தை சோதிக்கும்படி நம்மை தூண்டுவான். வசனம் நடக்குதா, வசனத்தை சந்தேகப்படும்படி என்ன பண்ணுவான்னா நம்மை தூண்டுவான். இதுவும் பாருங்கள், இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் இல்லை, அநேக வேளையில் மற்றவர்களுடைய கேள்விகளாலேயே நமக்கு வசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கை போயிடும். என்ன எப்படிப்பட்ட கேள்விகள் கணைகள்லாம் வெளியே அப்படி வரும் அப்படின்னா, சிலர் இருக்காங்க ரொம்ப பாப்புலராக இருக்காங்க அவங்களாம். இப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலாலாம் அது நடைமுறைக்கு வராது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்புறமா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வல்லமெல்லாம் அப்படி சொல்கிற வார்த்தை எல்லாம் கிடையாதுங்க, வல்லமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை.
சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க, பைபிளில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஐயோ அப்படியா, எங்கே மிஸ்டேக் பாருங்கள், இங்கே இருக்க வசனம் அங்கே இருக்க வசனம் மாறி மாறி இருக்குது பார்த்தீங்களா? எதுக்கு உங்களுக்கு இத்தனை வேர்ஷன்? உங்களுக்கு இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பைபிளில் இருக்குது. இதை வந்து கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, நான் கிறிஸ்டியன் சில பேர் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க, பைபிளில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது தெரியுமா, சும்மா அதை கண்மூடித்தனமாக நம்பி அப்படியே வார்த்தையை ஒளியாதுன்னு இருக்கீங்களே, எவ்வளோ மிஸ்டேக் நான் காட்டுறோம். ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக் இருக்குது, ஜாகிரஃபி மிஸ்டேக் இருக்குது, கெமிக்கல் மிஸ்டேக் இருக்குது, மெடிக்கலாக நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆண்டவா இது, பைபிள்லேயே ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் தான் போல இருக்குது. அவன் கட்ட 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 கடன் எடுத்து விட்றான், நமக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது, என்ன இது, இப்போ பைபிளில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது போல இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதனால் ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க. என்ன ஆராய்ச்சினா, இந்த பைபிளில் எத்தனை மிஸ்டேக் இருக்குது. இப்போ ஃபுல்லாக அவங்க பைபிள் வாசிக்கிறது எதுக்குன்னா, எதில் எது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது, கிரேக்க மொழியிலிருந்து எபிரேய மொழியிலேருந்து எதை தவறாய் மாற்றி விட்டார்கள். இப்போ இவர் பைபிளை சுத்தம் பண்ணுறதுக்கு இவர் இறங்கிட்டார். ஃபுல்லாக பைபிளை தடவி தடவி அந்த எதன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது நான் சொல்கிறேன், பிசாசுன்ற ஒரு வஞ்சனை. அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய வசனம் பயங்கர வல்லமை உள்ளதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான்னா, இயேசு வந்து ஆக்சுவலாக அவன் என்ன சொன்னாங்க பாருங்கள், வாட் யூ பிலீவ் இஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. நீங்கள் பிலீவ் பண்ணுறேன்றீங்களே, குதிச்சா தூதர் வருவான்னு குதிச்சு காட்டுங்க பார்ப்போம், ப்ரூவ் பண்ணுங்கள். இன்றைக்கி அது மாதிரி தானே நிறைய இடத்துல வால் போஸ்ட்டில் போடுறாங்க. எந்த கிறிஸ்தவனாவது ஒரு மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி விட்டால் எங்கள் முழு சமுதாயமும் உங்கள் மதம் மாற நாங்கள் ஆயத்தம், சவால், 1 கோடி சவால் அப்படின்னு பேப்பரில் நீங்கள் கொஞ்ச நாள் போய் வால் போஸ்ட்டில் போட்டுருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல, அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வால் போஸ்ட் போட்டிருந்தாங்க, 1 கோடி பரிசு. கண் தெரியாதவனை கண் திறந்து நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா 1 கோடி பரிசு கொடுக்குறோம். யாருமே காமிக்க முடியல, ஆனால் குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்னு கைத்தட்டி பாடிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆச்சு? இப்போ இதெல்லாம் கட்டுக்கதையா, இதெல்லாம் உண்மையா? இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன இல்லை, உங்கள் உள்ள கரைஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நான் சப்ஜெக்டை மாற்றிடுறேன். இல்லை, நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கே பயமாயிட்டு, ஆண்டவா. அப்போ அப்படி தான் அங்கே பிசாசு வந்திருக்கான். அங்கே வந்து வசனம் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டு. ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் செய்ய முடியாமலாம் இல்லை, அவருக்கு எல்லா வல்லமும் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ரொம்ப அழகாக சொன்னார். செய்ய மாட்டேன்னு சொல்ல, செய்ய முடியாதுன்னு சொல்ல, இன்னொரு நாள் வர செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகல. ரொம்ப கிளியராக ஒரு ஆன்சர் சொன்னார். என்ன சொன்னார்னா, உன் தேவனை நீ என்ன செய்யாத, பரீட்சை பாராது. சரி, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு கொஞ்சம் சிரித்து உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக மனசில் அது பதிய வைப்பீங்க. சரி, உதாரணமாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரை விட நீங்கள் பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப பயங்கர அறிவு உங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்கெலாம் நிறையா புக்கெலாம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கொஷின் பேப்பரில் வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன எழுதுவீங்க ஆன்சர் பேப்பரில்? கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவீங்களா, அல்லது உங்கள் டீச்சருக்கே கொஸ்டின் எழுதி அனுப்புவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் டீச்சருக்கே கொஸ்டின் எழுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை உடனே மாலை போட்டு வரவேற்று, அப்பா இந்த மாதிரி அறிவுலாம் யாருக்குமே இல்லை, அடுத்ததுலேருந்து நீ தான் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்களா? பெரிய ஒரு கட் போட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய முட்டை போட்டு கையில் கொடுத்துருவாங்க, போயிட்டு வா, யூ ஆர் ஃபெயில்டு. ஏன் தெரியுமா? உனக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் நீ மாணவனாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ என்ன செய்யணும், பதில் எழுதணுமே தவிர எங்களுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஏன் இதை சொன்னேன்னு சொன்னால், வேதம் அப்படி தான். இந்த வேத வசனம் வந்து நமக்கு கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னா, நம்மளை எல்லாரையும் பெரிய மேதைகளாக மாற்றி இதில் உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறக்கு ஆண்டர் கொடுக்கல. எதுக்கு இந்த பைபிள் ஆண்டர் கொடுத்தாருன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய பேர் அந்த அந்த எண்ணத்தையே மறந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சரி இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெய்லி குளிக்கிற பழக்கம் இருக்குது, அப்படி தானே? சரி, குளிக்கிறோம். சரி, குளிக்க போகும்போது சோப் எடுத்து நம்ம உடம்ப கழுவோமா அல்லது சோப்பை கழுவோமா? சொல்லுங்க. சோப்பு எதுக்கு இருக்கு? நம்ம உடம்ப கழுவுறதுக்கா அல்லது சோப்பை கழுவுறதுக்கா? சோப்பை என்ன பண்ண மாட்டீங்க,
சோப்பை உட்காந்து ஐயோ சோப்பில் அழுக்குன்னு சோப்பையே கழுவிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சோப்பை எடுத்து உங்களுடைய சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுத்தமாகறீங்க. பாருங்கள், கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்வதனாலேயே. இந்த வசனம்தான் நம்மளை சுத்திகரிக்கணுமே தவிர இந்த வசனத்தை சுத்திகரிக்கிற வேலையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. நீங்கள் அதனால் விளையும் கொள்ளணும். நீங்கள் இந்த வசனம் நம்மை சோதித்து ஆராய வேண்டுமே தவிர நாம் வசனத்தில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சோதிக்கிற வேலையை கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கல. தட் இஸ் நாட் our ஜாப். இன்றைக்கி நிறைய பேர் இதை தவறாக விளங்கி கொண்டதுனால அவர்கள் ரொம்ப அறிவாளிகளாக என்ன நினச்சிட்றாங்கன்னா, பைபிளில் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். எப்பா நீ பைபிளில் 5 மிஸ்டேக் கண்டுபிடிச்ச, உன் வாழ்க்கையில் 500 மிஸ்டேக் என்னைக்கு போகுது? நீ பைபிளில் 5 மிஸ்டேக்னு சொல்லி நீ என்ன சாதிச்ச? இந்த பைபிள் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற புஸ்தகம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சீர்படுத்த கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். எதற்காக தேவனுடைய வசனம்? வேத வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய். யாரை சீர்திருத்தணும்? யாரு? நாம பைபிளை சீர்திருத்தணுமா, பைபிள் நம்மளை சீர்திருத்தணுமா? என்னங்க சொல்லுங்க. பைபிள் யாரை சீர்திருத்தணும்? நம்மளை சீர்திருத்தணும். அந்த பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் முதல்ல புரிஞ்சிட்டாதான் பைபிள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கதையை மறந்துடாதீங்க. பாத்ரூம்குள்ளே போனால் குளிக்க போகும்போது சோப்பை கழுவுறது பெரிய காரியம் இல்லை, அது முட்டாள்தனம். அது சோப்பை வச்சு நம்மளை கழுவணும். நீங்கள் ரொம்ப சோப்பையே கழுவிட்டுருங்க, கடைசியில் பார்த்தா கையில் தோல் இருக்காது, எல்லாம் பொத்து போயிடும் கை. இன்றைக்கி நிறைய பேர் அது மாதிரி தான், பைபிளை சுத்தம் பண்ணுறேன், பைபிளில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுடைய வாழ்க்கை மிஸ்டேக்காக போயிடுச்சு. இப்போ என்ன அறிக்கை எடுக்கிறான் இந்த பெரிய மேதை அப்படின்னா, கடவுளே இல்லை. என்ன கண்டுபிடிச்சார் இப்போ இவர்? கடவுளே இல்லைங்க. தெர் இஸ் நோ காட். நான் பைபிள் ஸ்கூல் படித்தவன் தான். பைபிள் ஸ்கூல் ரொம்ப வேதனையோடு நான் நிறைய பேர் பைபிள் ஸ்கூல் போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அங்கே தேவனை விட தங்களுக்கு ஞானவான்கள் நினைக்கிற பெரிய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. பெரிய பெரிய டிகிரிஸ் வச்சுருக்காங்க, பெரிய டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் பெரிய டாக்டர், எத்தனையோ பட்டங்களை வாங்கியிருக்கார். பைபிள் படித்து மாத்திரம் அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு, எங்களுக்கு போதிக்கிறாருன்னா, பைபிள் படித்து ஒன்று ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காராம், ஜெபமே பண்ண வேணாம், ஜெபமே இவர் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கார். அடுத்தது அவர் என்ன ஆராய்ச்சி, இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கார், அவர் என்ன ஆராய்ச்சின்னா, கடவுளே இல்லையாம். ஆக்சுவலாக எது பைபிள் படித்து இவர் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் கடவுளே இல்லைன்னு தூக்கி போட்டார் வெளியே. இப்போ இது பிரச்சனை என்னென்னா, சோப்பு கழுவுன பிரச்சனை இது. அந்த சோப்பை எடுத்து நம்ம உடம்புல கொஞ்சம் தேய்ச்சிருந்தா நம்ம அவரை போல மாறி இருப்போம். பிசாசு இயேசு இடத்துல வசனத்தை எப்படி கொண்டு வந்தான்னா, நீர் சொன்ன வசனம் நடக்குமா? இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தேவனை சோதிக்கிற வேலை உன் வேலை இல்லை, அவர்தான் எல்லா உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். தாவீது ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என் உள்ளத்தை சோதித்து பாரும், ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை சோதிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. There are people who go after finding God particle. இப்போ God particle கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. God particle கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். No, you're making a fool out of yourself. கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சோதிக்காத, நம்மை சோதித்து பார்த்தால். அதனால தான் பவுல் எழுதினாரு, நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொல்கிறேங்க, பைபிளை வாசிக்கும் போது இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்குறத விட்டு இதை வாசித்து என் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல கண்ணாடி. அது நம்முடைய இருக்கிறதை அப்படியே நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். அது நம்மை நடத்துகிற பாதையிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாம் ஜீவனுக்கு போகும் வழியை நாம் கண்டுபிடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.
முதலாவது நான் சொன்னேன், த ஃபர்ஸ்ட் டெம்ப்டேஷன் என்னென்னா, டெம்ப்டேஷன் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் சொல்யூஷன்ஸ் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாமளே தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்படும் ஒரு ஊந்துதல், அதான் முதல் சோதனை. ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை குற்றம் கண்டுபிடிக்க பிசாசினால் ஏவப்படுகிற ஒரு சோதனை, இது ரெண்டாவது. மூன்றாவது கடைசியாக ஒரு சோதனை அவன் எடுத்துகிட்டு வந்தான். அது என்ன சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 8 to 10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மூணாவது என்னன்னா, இமேஜின் சக்சஸ் வித்தவுட் காட். தேவன் அற்ற ஒரு வெற்றியை உன் வாழ்க்கையிலே நீ கொண்டாடு. தேவனே இல்லாத ஒரு வெற்றியை உன் வாழ்க்கையிலே கொண்டாடு. நான் அதை விளக்குறேன், ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது விளக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இயேசுவை வந்து என்ன பண்ணுறான்னா, கடைசியாக ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போனானா, கொண்டு போய் லூக்காவில் வாசிக்கிறோம், ஒரு நொடி பொழுதில் உலகத்தினுடைய அத்தனை மகிமை மேன்மை எல்லாத்தையும் காமிச்சிட்டானா. காமிச்சிட்டு உடனே இயேசுகிட்ட சொன்னால், நீ என் முன்னாடி இப்படி பணிஞ்சிங்கன்னா போதும், இவை அனைத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உமக்கு நான் தருவேன், எல்லாத்தையும் தந்துடுவேன். எவ்வளோ தருவாரா சொல்லுங்கள்? எல்லாத்தையும் தந்துடுவார். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க இவ்வளோ பயப்படுறீங்க? ஏதாவது திருச்சிருவேன்னு பயந்தீங்களோ? இன்னொரு முறை கேட்குறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களோ ஒரு அலையிலையா சொல்லுங்கள். கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும் உங்களுக்கு. சரி, நான் பைபிளுக்கு விரோதமாக நான் கேட்கல. யோவான் ரொம்ப அழகாக எழுதினார், நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து, அப்பா இப்போ உங்கள் மூச்சு வந்துருச்சா உங்களுக்கு? பரவாயில்ல, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்னு சொன்னார். சரி, அப்போ எல்லாவற்றையும் நம்ம வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். அப்படி குறைவில்லாத வாழ்வு, சொன்னது போல் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் தர்றது சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம், அல்லேலூயா. சரி, இப்போ பிசாசு வந்து ஆஃபர் பண்ணுறாரு, அவர் அக்ரிமெண்ட்டில் ஆஃபர் பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் அப்படி குனிஞ்சு எழும்பிட்டிங்கன்னா போதும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்லாம் பார்த்தீங்களே, எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான், இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். சரி, இவன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அது ஒரு ஃபஸ்ட்டு கேட்போம். அவன் கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, பிசாசை விட்டுருங்க. மனுஷன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் யாராவது கொடுக்குற ஆள் யாராக இருக்காங்களா? எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ற ஆள் யாராக இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. சரி, ஏன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். பைபிள் ஒரு 3 வருஷம் தான் காட்டுறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோதான் மனுஷனால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3 முறை 120 தேசத்தினுடைய ராஜாவாகிய அகாஸ்வேர் ராஜா அவ்வளோ ராஜ்யங்கள்லேருந்து கொண்டு வந்த அழகிய பெண்களில் அவருடைய கண்களில் கிருபை பெற்ற ஒரு பெண்ணை மணந்தார், எஸ்தர். சரியா? அந்த அம்மா உள்ளே வர்றாங்க, செங்கோல் நீட்டி அந்த அம்மாவுக்கு அவர் கண்ணில் என்ன கிடச்சிருச்சு? கிருபை கிடச்சிருச்சு. கிடச்சிட்டு விருந்துக்கு போகிறார், சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கேட்டார் கேள்வி, உனக்கு என்னம்மா வேணும் நீ கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன். ஆனால் உடனே ஒரு பஞ்சம் ஒன்று வச்சார். என்னன்னா, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் என்ன பண்ணுறேன். அப்பா பார்த்தீங்களா, என்ன ஜென்ரஸ் ஆஃபர் பாருங்கள். அதாவது என்னதான் ஒரு பெண்ணை அப்படியே உயிருக்கு உயிராக நேசித்தாலும், உயிரேன்னு பாட்டு பாடினா கூட அது எவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா, ராஜ்யத்தில் பாதி தான். அதை மறந்துடாதீங்க. எல்லாம் கிடச்சோன்னு ஏமாந்து போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காம போயிடும். அதனால் பாதி தான் மேக்சிமம். ஏன்னா 120 தேசத்தின் ராஜா அவர் சொல்கிறாரு பாதி தரேன். சரி, இன்னொரு ஆளையும் கொண்டு வர்றேன். கம் டு மார்க் 6:23, மார்க் 6:23. இங்கே இன்னொரு மனுஷன் இருக்கான். இவன் யாருன்னா ஏரோது. இந்த ஏரோது அரண்மனையில் உட்காந்துருக்கான். அப்போது ஏரோதியாள் அவனுடைய சகோதரனுடைய மகள் வந்து டான்ஸ் ஆடுறா, பயங்கரமாக நடனம் ஆடுறா.
இந்த நடனத்தை பார்த்தோன்னே இவர் அப்படியே மெய் மறந்துடுறாரு, ரொம்ப மகிழ்ந்துட்டு அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளுமா, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன், ராஜ்யத்தில் பாதி வேணாலும் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். நான் இந்த கதையை படித்தோன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த ஆள் யாருன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃபுல் தம்மில் இருக்கார் இவர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நல்ல ஃபுல் குடி போதையில் இருக்கார். போதையில் கூட தெளிவாக பேசுகிறாரு. எவ்வளோ தான் கொடுப்பேன்? மொத்தத்தில் நீங்கள் சில பேர்லாம் குடிச்சிட்டாங்கன்னா மனசுக்கு மாறு நினைக்காதீங்க, அந்த டைம்லேயும் தெளிவாக இருப்பாங்க. இந்த ஆள் பாருங்கள், குடிச்சுப்பிட்டு அவ்வளோ போதையில் சொல்கிறாரு, பாதி வேணாலும் தரேன், அவ்வளோதான், அதுதான் லிமிட். சரி, நீங்கள் சிரிச்சிங்களா? இப்போ இன்னொரு ஆளை காட்டுறேன், அது இன்னும் சிரிப்பாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பேர் சகேயு. காட்டுத்தீ மரத்து மேலே ஏறி இயேசு வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக நின்றுட்டு இருக்கான். இயேசு வர்றாரு, இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணுன்றார். மகிழ்ச்சியோட கீழே இறங்கி வர்றான். வீட்டு வாசல் வந்த உடனே அவன் மனம் மாறிட்டான், ஃபுல்லாக மனசு மாறிடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் அநியாயமாக வாங்கினது ஏதாவது இருந்தால் நாலு தனியாக கொடுக்குறேன், என் ஆஸ்தியில் எவ்வளோ தர்றேன், பாதி தந்துடுறேன் நான். ஏசு அவனுக்கு கொடுத்த பட்டம் என்னன்னா, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கான். இவர் ரொம்ப ரட்சிக்கப்பட்ட நல்ல விசுவாசியாக இருந்தாலும் எவ்வளோ தான் கொடுப்பாரு? அதை மறந்துடாது. ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமின் குமாரனாவே மாறிட்டா கூட எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? அப்போ ரட்சிக்கப்பட்டவனால பாய் தான் கொடுக்க முடியும், குடித்தவனாலையும் பாய் தான் கொடுக்க முடியும், குடிக்காதவனாலையும் பாய் தான் கொடுக்க முடியும். இந்த பிசாசு முழுசாக கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவனே பாதிக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றானே, இந்த ரட்சிக்கப்படாத பாவி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இயேசு சொன்னார், இவன் யாருன்னா, இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இவற்றிலிருந்து வாயிலிருந்து ஒரு நாள் என்ன வந்ததில்லை, உண்மை வந்ததில்லை. நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர். இயேசு சொன்னார், அவன் யார்? யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும். அப்போ அவன் எதுக்கு தான் வந்திருக்கான்னா, நம்ம கொடுக்குறக்கு வரல. அவன் எதுக்கு தான் வர்றான்? அழிக்க வர்றான், திருட வர்றான், நம்மகிட்ட வாங்க வர்றான். இப்போ இவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணுறான், ராஜ்யங்களெல்லாம் பார்த்தீங்க பாருங்க, அத்தனையும் நம்ம கொடுத்துட்றேன். அவன் கொடுக்க போகிறது இல்லை நிச்சயமாக. ஆக்சுவலாக அவன் கொடுக்க முடியாது. ஏன்னா இவரே வாடகை வீட்டில் உட்காந்துருக்காரு. இது எதுவுமே இவர் உண்டாக்கலைல்ல, ஆண்டவர் உண்டாக்குனதை இவனை மேலே தள்ளி விட்டதில் இவரே வாடகையில் உட்காந்துட்டு, நீங்கள் வாடகை வீட்டை விற்க முடியுமா சொல்லுங்க? வாடகை வீட்டுக்கு விலை பேசினா உங்கள் நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. ஓனர் வந்து, பரவாயில்லப்பா ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கு, நான் கூட விற்க முடியாமல் கஷ்டப்பட்டேன், நல்லா வித்துட்டு நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு விட்டுருவாரா? என்ன பண்ணுவார்? விற்றது விற்காது மொத்தமாக வாங்கி உள்ளேயும் வச்சு நம்மளை அழகு பார்ப்பார், அப்படி தானே? அப்போ இவன் விற்க முடியாது, இவன் கொடுக்கவும் முடியாது, இது இவனுடைய சொத்து கிடையாது. ஆனால் கொடுக்குறேன் என்று பொய் சொல்கிறான். இயேசு என்ன சொன்னார்? இட்ஸ் அ ஜென்ரஸ் ஆஃபர். யூ see, இட்ஸ் நாட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட். சின்ன ஒரு காரியம் கிடையாது. ராஜ்யங்கள், அதோடைய மகிமை எல்லாவற்றையும் தர்றேன். இயேசு என்ன பதில் சொன்னார்? எப்படி அதை கையாண்டார்? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா? அவள்கிட்ட பேரம் பேசினாரா? என்ன தொந்தரவு பண்ணாதப்பா, வேணாப்பா, விட்டுருப்பா அப்படின்னு நின்னாரா? என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீ பணிந்து கொள்ளணும், அவருக்கே நீ ஆராதனை செய்யணும்னு போட்டிருக்கு. எனக்கு இது வேண்டாம், நான் அவரை தான் பணிந்து கொள்வேன். அப்போ அவர் என்ன ஆக்சுவலாக அவர் அங்கே சொன்னார், பதில் எப்படி சொன்னார்னா, இங்கே பாருப்பா, நீ உலகத்தையே கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து, ஆனால் இந்த உலகத்தை விட ஒரு பெரியவரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. சகலத்தை சிருஷ்டித்து ஆளுகை செய்து அவைகள் மேல் அரசாட்சி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் அவரை தான் பணிந்து கொள்வேனே தவிர, நீ கொடுக்குற இந்த பொருளெல்லாம் நான் பணிந்து கொள்ள மாட்டேன். இந்த பூமியே நீ எனக்கு கொடுத்தா கூட நான் அதை நான் செய்ய மாட்டேன், பணிந்து கொள்ள மாட்டேன். அப்போது அங்கே என்ன கருத்து அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, அந்த சோதனை எப்படி இயேசு ஜெயித்தார், எப்படி அதை மேற்கொண்டார் அப்படின்னா, அந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு உள்ளே இருந்த வல்லமை எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவருடைய கண்களுக்கு முன்பாக இந்த உலகம் கொடுக்கிற எதை பார்க்கிலும் தேவன் மேன்மையானவராய் தெரிந்தார். அதான் வித்தியாசம். அவர் தான் மேன்மையானவராக பெரியவராக தெரிஞ்சார். நிறைய வேளையில் சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்மளை ரொம்ப அசைக்குது அப்படின்னு சொன்னால்,
தேவனை காட்டிலும் சில காரியங்கள் ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம நிறைய வேளை ஊசலாட ஆரம்பிச்சிருவோம். தட் இஸ் த ப்ராப்ளம். ஆக்சுவலாக உண்மை அதுதான். இப்போது பலவிதமான சோதனைகள் பைபிளில் வந்திருக்கு. இப்போது உதாரணமாக அனுபவசாலியான ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் தாவீது. அவன் பெரிய ஒரு அரசன் தான். ஆனால் ஒரு சோதனையில் மாட்டிக்கிட்டான். அவன் என்ன சோதனைனா, பத்சேபாவில் பார்த்த உடனே அவளோட அழகில் அவன் மயங்கிட்டான். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு அவன் அவளுக்காக விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஒரு பக்கம் வச்சுருவோம். நான் ரியலிஸ்டிக்காக பேசினா, ஆக்சுவலாக அவனுக்கு கீழே ஒரு உண்மை உள்ள ஒரு சேவகன் இருந்தான். அவன் வாசல்லே படுத்து கிடந்தான். அவனுடைய மனைவி தான். ஆக்சுவலாக அந்த சேவகனை பார்க்கிலும் அந்த பெண் முக்கியமானவளாய் அவனுக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டா, தெரிஞ்சிட்டா. நீங்கள் சிம்சோனை பாருங்கள். அவன் பயங்கரமான வாழ்க்கையெல்லாம் வெற்றி தான். அபிஷேகத்தில் அவன் நிறைஞ்சான்னா, வல்லமை அவன் மேலே இறங்குச்சுன்னா, அவன் மேலே உள்ள பலத்தில் யாருமே நிற்க முடியாது. ஆனால் அவனுடைய எத்தனையோ சக்ஸஸஸை பார்க்கிலும் அந்த ஒரு பெண்ணுடைய அழகு அப்படியே அவனை மயக்கிடுச்சு. அந்த அவனுடைய வருங்காலம், அவனுடைய ஊழியம், அவன் நியாயாதிபதி, அது எல்லாம் அவனுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. அந்த நேரம் அந்த பெண் தான் அவனுக்கு பெரிய ஒரு காரியமாக அந்த நேரம் தெரிஞ்சதுனால அவனுடைய ரகசியங்களை கூட சொல்கிறது அவனுக்கு பெருசாகவே தெரியலை. சர்வசாதாரணமாக சொல்லிட்டான். நீங்கள் யாக்கோபை யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ பாடுபட்டன்றாரு. பனியில் வெயிலில் பாடுபட்டு எத்தனை வருஷம் வேலை செஞ்சார். இந்த வேலை கொடுத்த வலி கூட அவருக்கு தெரியாமல் போன காரணம் என்னென்னா, இந்த வலியை விட அந்த ராகேல் ரொம்ப முக்கியமானவளாக தெரிஞ்சா. அதனால் இவருக்கு உடம்புலையே தெரில. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் யூதாஸை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த 30 வெள்ளிக்காசு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. தெரிஞ்சு இயேசு எவ்வளவோ முறை அவன்கிட்ட சொல்கிறாரு, யாரால மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படும் அவனுக்கு ஐயோ ஐயோன்றாரு. அவனுக்கு ஒன்றும் முடியல. அந்த பணம் தான். அந்த பண ஆசையில் மாட்டிக்கிட்டவனா தனக்கு முன்னால் விலை மதிக்க முடியாத ஒரு ரட்சகர் இருக்கிறாருன்றது அவன் கண்ணுக்கு மறைச்சிருச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய மதிகேடன்றதை அவன் கண்டுபிடிச்சான். நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, அப்போ தான் அவனுக்கு புரியுது. இந்த சோதனைன்றதே பொதுவாக இப்படி தான். எப்படின்னா, அந்த நேரம் அது பெரிய பிரம்மாண்டமாக தெரியும். நம்ம சில காரியங்களை ரொம்ப பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ இது இல்லைன்னா நான் வாழவே முடியாது, இது இல்லைன்னா எனக்கு ஃப்யூச்சரே இல்லை, இப்படிலாம் பயங்கரமாக டயலாக் பேச ஆரம்பிச்சிடும். எல்லாம் பேசி பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கு மச்சான் இதானா, இவ்வளோதானா? ஆனால் இயேசுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் எவ்வளோ பெருசாக கொண்டு வந்தாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தேவனாய கர்த்தரை நான் பணிந்து கொள்வேன். அதனால் அவருக்கு he was not actually perturbed. உண்மை இதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் மேல் உள்ள அன்பு தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நெருக்கி ஏவிருச்சுன்னா என்ன வந்தாலும் அது நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. அதெல்லாம் அசைக்கப்படவே மாட்டோம். பவுல் இதை ரொம்ப அழகாக தன்னுடைய நிருபத்தில் சொன்னார். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கும் போது, மரணம், ஜீவன், தேவதூதர், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியம், வருங்காரியம், உயர்வு, தாழ்வு, வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வேறு எதுவுமே பிரிக்க முடியாதுன்றார். ஏன்னு சொன்னால் அவருடைய உள்ளம் அப்படி தேவனுடைய அன்பையினால் நிறைச்சி வச்சுக்கிட்டார். அதனால் எதுவுமே அவர் என்ன பண்ண முடியலை, பிரிக்கவே முடியலை. ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிற 3ன்னு வேதம் சொல்லுகிறதுல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சிருமா, அந்நிய பாஷை ஒளிஞ்சிருமா, எது ஒழியாது? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய அன்பில் உறுதியாக நிறுத்திட்டான்னா எது ஒளிஞ்சாலும் தேவனுடைய அன்பு அவனை நிலை நிற்க பண்ணும். அதனால தான் பாருங்கள், எபேசு சபையில் ஆண்டவர் குறையாக சொல்கிறது நம்ம நிறைய வேளை அது பெருசு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. என்னன்னு சொன்னால், உங்ககிட்ட ஒரே ஒரு குறை தான் இருக்குது. என்னென்னா, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது. அப்போது அந்த அன்பில் ஒரு மனுஷன் தணிஞ்சிட்டான், குறைஞ்சிட்டான் அப்படின்ட்டா அதுக்கப்புறமா அவன் எந்த சோதனையிலும் விழுந்துருவான். அவ்வளோதான். அது பணமோ பொருளோ ஆஸ்தியோ உலகமோ எதுவும் அவனை ஈஸியாக என்ன பண்ணிடுவோன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்.
இயேசு கிறிஸ்து உலகத்தையே தனக்கு முன்னால் கொண்டு வந்து ராஜ்யங்களை கொடுக்குறேன்னு சொல்லும் போது கூட அதை வேண்டான்னு அப்படி தட்டிட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சோதனையை ஜெயிச்சதுக்கு காரணம் என்னென்னா, என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், அவருக்கு நான் உண்மை உள்ளவராக இருப்பேன், அவர் தான் எனக்கு எல்லாம், என்னையும் என் பிதாவையும் பிரிக்கவே முடியாது, என் பிதா என்னில் அன்புள்ளவராக இருக்கிறார், நான் என் பிதாவில் அன்புள்ளவராக இருக்கிறேன், அந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. நான் சொல்லுவேன், நம்முடைய படிப்போ ஞானமோ நம்முடைய அனுபவங்களோ நம்மளை சோதனையில் ஜெயிக்க வைக்கவே முடியாது. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பெரிய சோதனை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வல்லமை உள்ளது என்னன்னா இயேசுவினுடைய அன்பு. அந்த அன்பில் ஒரு மனுஷன் தன்னை நிலச்சிட்டான்னு சொன்னால் ஒன்றும் அதை அசைக்கவே முடியாது. திரளான வெள்ளங்கள் அதை அவித்து போடவே முடியாது. தண்ணீர்கள் அதை என்ன பண்ண முடியாதுன்னா அவித்து போட முடியாது. எவ்வளோ பெரிய அக்கினி வந்தாலும் அதை அவித்து போடவே முடியாது. அன்பு மரணத்திலும் ரொம்ப வலிமை உள்ளது, ரொம்ப ஸ்ட்ராங்கர் தேன் டெத் என்று போட்டிருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், நம்ம இயேசுவை போல சோதனை சகிக்கணுமா? நான் சொல்லுவேன், உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எவ்வளோ பெரிய சோதனை வரும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், ஆனால் இயேசுவின் அன்பில் நாம் உறுதியாக இருப்போமானால் ஒன்று நம்மை அசைக்கவே முடியாது. யோசேப்பு ஒரு வாலிபன், அடிமை, தனக்கென்று உரிமைகள் கோர முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் அவன் இருந்த ஒரு நிலை உங்களுக்கு தெரியும். அந்த நிலையில் அவனுடைய எஜமாட்டி அவனை பாவத்திற்கு இழுத்த போது அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப சிம்பிள். நான் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ இன்னொரு அர்த்தம் என்ன, ரொம்ப சிம்பிளான மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய ஆசைகள் சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்னமோ இன்பங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நான் இதை விட பெரிய ஒரு தேவனை நான் அறிஞ்சிருக்கேன், அவருக்கு முன்பாக இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, இது பெருசே இல்லை. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட 7 மடங்கு அக்கினி வருதுன்னு பயமுறுத்தினாங்க. எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், தப்புயாமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். ஏன்னா இந்த அக்கினியை காட்டில் எங்கள் தேவன் பெரியவர், நீங்கள் கொடுக்குற பரிசு பட்டம் இதெல்லாம் காட்டில் எங்கள் தேவன். பாருங்கள், நம்ம மனதில் நம்ம தேவனை எவ்வளோ பெருசாக நம்ம வச்சுருக்கிறோமோ அவ்வளவுதான் சோதனைக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். தாவீது ஒரு காலத்தில் சொன்னான், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான். அந்த சாட்சி தொடர முடியாமல் போச்சு, அது அவன் தொடர்ந்து நிற்காமல் போயிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தில் தான் நீ விழுந்து போனேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பும்படி நம்ம ஆண்டவற்றை எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை இப்படி அன்பில் வைத்துக்கொள்ள ஆண்டவரே, உங்களுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும் ஐயா. நான் உம்மை நீர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய நன்மைகளுக்காக நான் பின்பற்றினா இருக்கக்கூடாது, உம்மை முழு உள்ளத்தோடு நான் நேசிக்க வேண்டும். நான் சொல்வேன், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம சோதனையில் விழுந்துட்டா கூட, சோதனையில் தவறிட்டா கூட, நம்மை குணமாக்குறது என்ன தெரியுமா? இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார். அவன் 3 முறை இயேசுவை மறுதளிச்சிட்டான், சோதனையில் விழுந்துட்டான், ஆயத்தம் எல்லாம் விழுந்துட்டான். அவன்கிட்ட ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீர் என்னை அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பாக இருக்கிறேன். உடனே அடுத்த கேள்வி கேட்டார், இவர்கள் எல்லாரும் நீ என் மேலே அன்பாக இருக்கிறையா? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பாக இருக்கிறேன், என்னை அறிவீர். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன கேட்டார்னா, எல்லார பார்க்கிலும் நான் உன்னுடைய முதல் அன்பாக இருக்கிறேனா, உன்னுடைய மேலான அன்பாக இருக்கிறேனா, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே உன்னதர், உம்முடைய உயர்வை நான் எப்பொழுதும் என் கண் முன்னால் வச்சுருக்கேன், உம்மை விட உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை. கண்களை சரியாக நம்ம வைப்போமானால் நான் சொல்லுவேன், நம்முடைய வலது பக்கத்தில் 1000 பேர் விழலாம், இடது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம், அது நம்மை அணுகாது. ஏன் தெரியுமா? என்னுடைய கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களையே நோக்கி இருக்கிறது, அவரே எனக்கு போதுமானவர். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை வரும், இயேசுவை விட்டு வைக்கவில்லை. இயேசுவை சோதித்த பிசாசு எனக்கு பின்பாக சுற்றி வருகிறான். நான் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஜெயமான பாதையிலே நடத்தும்படி, சோதனைகளிலே எனக்கு உதவி செய்கிற தேவன்
என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு வருகிறார். இந்த கால் நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் சுய புத்தியின் மேல் நான் சார்ந்து கொள்வதை நிறுத்துறேன், உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக உண்மையை நான் மறந்துட மாட்டேன். எனக்கு எல்லா வல்லமைகள் இருக்கும்போது உண்மையே நான் சார்ந்து கொள்வேன். நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆணித்தரமா தைரியமா அதை சொல்லணும். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எனக்கு போதுமானவர், நீரே எனக்கு போதுமானவர். உயர்வு தாழ்வு, மரணம் ஜீவன் என்ன வந்தாலும் நீரே எனக்கு எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலையில், உம்முடைய அன்பே எனக்கு போதும்? கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். ஒவ்வொருவரும் கேளுங்க, சோதனைகளை ஜெயிக்க பண்ணுகிற உம்முடைய அன்பு என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக சோதனைகள் நமக்கு வரலாம். பிசாசு சொல்லுவான், நான் உனக்கு இதை தரேன் அதை தரேன், ஆனால் ஒன்றே ஒன்று என் முன்னாடி பணிந்து கொள். நாம சொல்லணும், நீ எல்லாத்தையும் கொடுக்க முடியாதப்பா, நீ கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரு தேவனை தெரியும், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன். அவர் நிரப்புகிறவர். மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்லாதபடிக்கு என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவர், அவர் போதுமானவர். உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பு. அந்த உண்மையான வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி பாடலாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம். எஸ் ஜீசஸ். நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவை. உண்மையாய் சொல்லும், அவருக்கு முன்பாக மாத்திரம் நான் பணிந்து கொள்ளுவேன், அவரை ஆராதிப்பே. Thank you Jesus, we worship your holy God. இயேசுவை சொல்லுவோம். நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, yes Lord, ஆராதிப்பே இயேசுவை. நேசிப்பே 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 இயேசுவை. எத்தனை பேர் சொல்லுவோம்? நேசிப்பே. Thank you Lord. இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நேசிப்பே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நேசிப்பே இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பின்தொடர்வே 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 இயேசுவை. உம்மை மட்டும் சொல்லுங்க. பின்தொடர்வே
இயேசுவை. உயர்வோ தாழ்வோ சொல்லுங்க. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, பின்தொடர்வே இயேசுவை. ஆமென், ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, பின்தொடர்வே இயேசுவை. நீரே எல்லாம். எல்லாரும் பாடுவோம். நீர் மாத்திரமா. உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம், வேறொன்றும் இல்லை. எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், எல்லாம் வேதனை, எல்லாம் அநித்தியமானது. நீர் ஒருவரே நித்தியமானவர். உம்முடைய அன்பு ஒன்றே நித்தியமானது. உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றே நித்தியமானவைகள். நீர் இல்லாத எல்லா அநித்தியமானவைகள். உம்முடைய அன்பு ஒன்றே மாறாதது ஆண்டவரே. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாறி போகும். இந்த உலகத்தின் வேஷங்கள் எல்லாம் மாறி போகும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறி போகும். நீரும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அன்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் மாறாதவைகள் ஆண்டவரே. அநித்தியமான இன்பங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் திருப்புகிற எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளையும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக உம்முடைய பட்சத்திலே நின்று நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்கி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.